ஸ்ரீ அருணாச்சலம். போன மாதம் நாம் இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தை ஆரம்பித்தோம். நம்ம பார்த்தோம் இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 4 பாதங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது 4 சாப்டர்ஸ். அதில் சமாதி பாதம் முதல் பாதம் எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 2வது சாதனா பாதம், விபூதி பாதம், கைவல்ய பாதம்லாம் இருக்குது. ஸோ நம்ம இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தை சதாசிவ பிரம்மேந்திரருடைய அந்த கமெண்ட்ரி, அவருடைய அந்த ஒரு உரையை வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஸ்பெஷல் அது. யூ ஆர் ஆல் வெரி பிளெஸ்ட் அண்ட் வெரி ப்ரிவிலேஜ்ட். ரொம்ப ரேர். அவ்வளோ பெரிய மகா பிரம்மஜானி, அவருடைய உரையை வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ முதல்ல பதஞ்சலி முனிவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், யோகா சித்த விருத்தி நிரோதா. 2வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா தெரியும். யோகம்னு சொன்னாலே சமாதி தான், சமாதி அபியாசம் அப்படின்னு சொல்கிறார் சதாசிவ பிரம்மேந்திரர். அது கூடுறதுக்கு என்ன செய்யணும்? சித்த விருத்தி நிரோதா. சித்த விருத்தின்னு என்னத்தோ மனதிலே தோன்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அடங்கணும். எல்லா எண்ணங்களும் இதயஸ்தானத்தில் ஒடுங்கிடுச்சுன்னு சொன்னால் அது சமாதி நிலை, சமாதி கைகூடிய நிலை அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணங்கள்லாம் ஒடுங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேனா? அப்படி இல்லை. எண்ணங்கள்லாம் ஒடுங்குனா இந்த சித்தி சக்தின்னு சொன்னார். எண்ணங்களை தோற்றுவிக்கிறதுக்கு காரணமாக சித்தி சக்தி தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்திலேயே நிலைத்து, நீ ஆன்மாவிலேயே நிலைத்திருப்பாய், உன்னுடைய ஸ்வரூபத்திலேயே நிலைத்திருப்பாய் அப்படின்னு சொன்னார். அப்போது விருத்திகள்னால் என்ன, எத்தனை வகை, அதை முதல்ல சொல்ல ஆரம்பித்தார் இல்லையா? 5 வகை விருத்தி சொன்னார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னென்ன சொன்னார்? பிரமாணம் முதல்ல சொன்னார். அப்புறம் விபர்யய, 3வது விகல்ப, நித்ரா, ஸ்மிருதின்னு சொன்னார். பிரமாணம் சொன்னது ரைட் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். எதை கொண்டு ஒரு பொருளை சரியாக அறிய முடியுமோ அந்த ஞானம் பிரமாணம், அதெல்லாம் சொன்னார். அப்புறம் பிரத்யக்ஷ பிரமாணம், நேர கண்ணால் பார்க்குறோம். அப்புறம் அனுமானம், மனதால் யூகிக்கிறோம். அதெல்லாம் விட ஆகமம் அப்படி சொல்லக்கூடிய ஸ்ருதி, வேதங்கள் சொல்கிற வேத வாக்கியங்கள், அதான் பிரமாணம் அப்படிலாம் பார்த்தோம். அப்புறம் விபர்யம் அர்த்தம் தவறான புரிந்துணர்வு. ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சது போல தவறான புரிந்துணர்வு. எப்படி? அது உதாரணம் சொன்னார். கயிறு தான் இருக்குது, அதை பார்க்கறது போது அது திடீர்னு பாம்பு மாதிரி தெரியுது. அது விபர்ய, ஃபால்ஸ் நாலேஜ். அது உதவாது இல்லையா? ஆனால் அது அப்படி ஒரு எண்ணங்கள் எழலாம். 3வது விகல்பம்னு சொன்னார். விகல்பம் என்னன்னு கேட்டால் வெறும் வார்த்தை தான், அது அதுக்கான பொருளே கிடையாது. ஆனால் அது மனதில் சில எண்ணங்களை தோற்றுவிக்கக்கூடும் அப்படி சொன்னார். விகல்பம்னு சொன்னார். ஆகாச தாமரை ஒரு வார்த்தை இருக்குது, ஆனால் ஆகாச தாமரை இங்கே முளைக்க முடியுமா அப்படி திடீர்னு? இல்லையா? அது விகல்பம் தான். ஆகாச தாமரை, என்னடா ஆகாச தாமரை அப்படி கேட்க மாட்டோம். ஆகாசத்தான் தாமரை பறிச்சு வந்தீங்களான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அது ஒரு வகையான விகல்பம்ங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் நித்ரா, ஆழ்ந்த உறக்கம். அப்போ எதுவுமே இல்லை, அஜ்ஞான விருத்தின்னு சொன்னார். அது மாத்திரம்தான் இருக்குது. அது ஒரு எண்ணம்னு சொல்கிறார், விருத்தின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஸ்மிருதினா என்ன அர்த்தம்? நம்மளோட அனுபவங்களை மறந்துடாமல் திருப்பி நினச்சி பார்க்கணும், நினைவில் கொண்டு வர்றது ஸ்மிருதி, இந்த மெமரின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கு. நிரோதா, இவை அனைத்தையும் நாம் ஒடுக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த மனமானது பல வகையான பூமிக்கால இருக்குன்னு. முதல்ல என்ன க்ஷிப்தம்னு பார்த்தோம், மூடம்னு பார்த்தோம், விக்ஷிப்தம் ஞாபகம் இருக்கா? ஏகாகிருதம், நிருத்தம்லாம் பார்த்தோம். மனசு சாதாரண அப்படி இருக்க க்ஷிப்தம், சிதறிட்டே இருக்கும், ஒரு நிலைப்படாது, க்ஷிப்த பூமின்னு சொல்லுவாங்க. இல்லை மூடம் இருந்தோம், அப்படியே டல்லாக தூங்கி போயிடும் இல்லையா? அப்புறம் விக்ஷிப்தனா ஓரளவு குவீரமாக இருக்கும், ஆனால் விட்டு தான் அப்பப்போ. ஏகாகிரம் சொல்கிறது நல்ல பூமி, போய் ஒரே படித்தா மனம் குவிந்திருக்கு.
அப்படி மனம் குவிந்துடும். நிருத்தம் எல்லாம் ஒடுங்கிடும். அப்படிப்பட்ட பூமிகா பார்த்தோம் இல்லையா. நிரோதகான என்ன அர்த்தம்? இந்த ரஜஸ்தமஸ் சம்பந்தமான க்ஷிப்தம், மூட, விக்ஷிப்தம் இதெல்லாம் நிரோதா. சத்துவ சம்பந்தமான ஏகாகிரத பூமியை தான் நாடணும் ஒரு யோகி, யோகம் பழகிறது. அப்புறம் நிருத்த பூமிக்கு போயிடலான்னு சொன்னார். ஸோ ஆக இதெல்லாம் எப்படி நம்ம அந்த சித்தவருத்தியெல்லாம் எப்படி ஒடுக்கிறது, என்ன செய்யறது, அதுக்கு தான் ரொம்ப அழகாக சொன்னார். நம்ம 12வது சூத்திரம் படிப்போமா? கையில் வச்சிருக்கீங்க 12வது சூத்திரம். அபியாச வைராக்யாப்யாம் தன்னிரோதஹ. அடுத்ததும் படிப்போம். தத்ர ஸ்திதோ யத்னஹ அபியாசஹ சது தீர்க்ககால நைரந்தர்ய சத்கார சேவிதः திருடபூமிஹி. இப்போ என்ன சொன்னார்னு கேட்டால், அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதா. எப்படி இந்த மனதை ஒடுக்கிறதுக்கு உண்டான வழி என்ன, இந்த எண்ணங்களை எல்லாம் எப்படி ஒடுக்கலான்னு கேட்டால் அபியாசத்தினாலையும் வைராக்கியத்தினாலும் கைகூடும்னு சொன்னார். இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள், அபியாசம் வைராக்கியம். இதே தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்னார், நம்ம பார்த்தோம். அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியேனச்ச கிருஹ்யத்தே, 6வது அத்தியாயத்தில் சொல்றார். ஸோ நமக்கு தெரியும் அபியாசம்னா பயிற்சி இல்லையா, தினந்தோறும் பயிற்சி பண்ண நமக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்ல தத்ர ஸ்திதோ யத்னஹா அபியாசஹா. இந்த சமாதி ஸ்திதியில் மனம் ஒடுங்கிய ஸ்திதியில் நிற்கிறதுக்கு, அதுலேயே இருக்கிறதுக்கு செய்கிற முயற்சி யத்னஹா, அதுதான் அபியாசம். அபியாசம் என்னன்னு கேட்கலாம், அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறார். யத்னஹா முயற்சி. என்ன முயற்சி? யத்ர ஸ்திதஹா, அங்கேயே நிற்கிறது, அதுலேயே பொருந்தி இருக்கிறதுக்கு செய்கிற முயற்சி, அதுதான் அபியாசம். அதுவும் எப்படி செய்யணும்? ஏதோ ஆடிக்கோள் அமாவாசை கூட செஞ்சு பிரயோஜனம் இல்லை. சது தீர்க்க கால, ரொம்ப காலத்துக்கு பழகணும். அதை நைரந்தர்ய கன்சிஸ்டண்ட்டாக தினந்தோறும் பழகணும், இடைவிடாமல் நைரந்தர்ய சத்கார அசேவிதா. சத்காரம் என்ன அர்த்தம்? சத்கார அசேவிதன்னா ஒரு ஸ்ரத்தா பக்தியோட, ஊக்கத்தோட, உற்சாகத்தோட அப்படி பழகணும். சில சமயங்களில் நம்ம எதிர்பார்த்த பலன் உடனடியாக கிடைக்காட்டி ஒரு சலிப்பு வந்துடணும். என்னோட இவ்வளோ காலம் பண்ணிட்டுருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, சலிப்பு. அந்த மனசலிப்புக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. உற்சாகம் இல்லை இந்த யோகம் பழக்கம் ரொம்ப நல்லது, ரொம்ப ஸ்ரேயஸ் எனக்கு. இதனால தான் என்ன அந்த அத்தியந்த ஆனந்தத்தை அடைய முடியும். அப்படி ஒரு உற்சாகத்தோட, ஸ்ரத்தா பக்தியோட அப்படி பழகணும். அப்படி நெடுங்காலம் பழகும் பொழுது என்னாகும்? மனம் ஒடுங்கும். அதுதான் அபியாசத்தோட முக்கியமான விஷயமா சொன்னார். அப்போ திருடபூமிஹி, என்னத்தோ திருடமா அந்த ஒடுங்கிய நிலையில இருக்க முடியும். திருடபூமிஹி. இப்பெல்லாம் நம்மளுடைய சித்தம் எப்படின்னா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் சஞ்சலப்பட ஆரம்பிச்சோம். ஒன்றுமில்லை, சாதாரண விஷயம். அதான் அன்றைக்கி ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, அம்மா இல்லை அந்த ஐயா சொல்லிட்டு அந்த வீட்டில் வயசானவர் சொல்லிட்டு, எங்கள் மனைவிக்கு ஒரு மனைவி டிஸ்டர்ப் பண்ணால் ஒன்றும் செய்ய வேண்டாம், அன்றைக்கி வேலைக்காரி வராட்டி போதும். ஷி கெட்ஸ் ஸோ டிஸ்டர்ப். அன்றைக்கி ஃபுல்லாக வெடு சிடிச்சிடுன்னு இருந்துட்டுருப்பா. ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுது. ஸோ நமக்கு மனசு சின்ன விஷயத்துக்கெல்லாம் சஞ்சலப்பட்டு சிதறிட்டே இருக்கு. யாராவது ஏதாவது சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க சந்தோஷமாக. ஆமாம், அதை பற்றி யோசிச்சு ஏன் இப்படி சொன்னாங்க இல்லை. திருடபூமினா அசையாத நிலை பெறணும்னா அதுக்கு ரொம்ப பிரயத்னம் தேவை. ஸோ இது அபியாசம். இதை விட ரொம்ப முக்கியம் வைராக்கியம், ரொம்ப முக்கியம். வைராக்கியம் என்ன பார்த்தோம் போன முறை? வைராக்கியம் சொன்னால் பற்றின்மை. ஸோ அதான் 15வது சூத்திரத்தில் பார்த்தோம் போன முறை. என்ன பார்த்தோம்? அவருடைய படிப்போமா? திருஷ்ட அனுஷ்ரவிக
விஷய வித்ருஷ்ணஸ்ய வஷீகார சம்ஞா வைராக்கியம். ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணுறார். வைராக்கியம்னா என்ன? இப்போ நம்ம தமிழில் வைராக்கியமாக சாதிச்சு அது வேற, ஒரு விடாமுடியான்னு சொல்கிறோம். ஆனால் அந்த வைராக்கியம் சமஸ்கிருதத்தில் எப்படின்னா ராகம் அப்படின்னு சொன்னால் ஒன்று மேலே போய் அப்படியே பச்சைக்குன்னு ஒட்டி உறவாடி பற்றி கொள்ளு தான் ராகம். விராகம்னா பற்றை ஒழித்தல், அகப்பற்று புறப்பற்றுலாம் சொல்கிறாங்க. அதுதான் வைராக்கியம்னு வந்திருக்கு. அது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எப்படி டிஃபைன் பண்ணுறான்னு கேட்டால், திருஷ்ட அப்படின்னா கண்ணால் கண்ட, உலகம் நமக்கு தெரிந்த, அனுஷ்ரவிக்க காதால் கேட்ட, நம்ம பார்க்கல ஆனால் சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. சொர்க்கலோகத்தில் போனால் அப்படி இருக்கு இன்பம், இப்படி இருக்கு இன்பம் சொல்லுது. இதை காதாலும் கேட்டிருக்கோம், ஆனால் நம்ம பார்த்து அறிஞ்சதில்லை. இப்படிப்பட்ட விஷய வித்ருஷ்ணஸ்ய, விஷயம்னா போகங்கள் மேலே இருக்கிற இச்சை, ஒரு தாகம், தாகம் அதை முற்று முழுதுவாக விட்டொழித்தல். வித்ருஷ்ணஸ்ய அதுதான் வஷீகார சப்ஞா வைராக்கியம். வஷீகாரம் என்று சொல்லக்கூடிய வைராக்கியம் சொல்றார். இப்போ சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னு கேட்டால், இந்த வைராக்கியத்தை 4 வகையாக சொல்றார். என்னென்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல யதமானன்னு ஒன்று சொல்றார். யதமானன்னா என்னன்னு கேட்டால், உண்மையிலேயே இந்த உலகத்தில் சாரம் எது, எது அசாரம், சாரமற்ற சக்கை எது அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பி நம்ம சாஸ்திரங்களை படிக்கிறோம், குருநாதரை நாடுறோம் இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறார். அதுதான் யதமான அப்படிங்கிறார். ஒரு ஒரு ஆராய்ச்சி, ஒரு அறிவு வருது அவனுக்கு. இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்குமே, எதுவுமே நமக்கு திருப்தி கொடுக்க மாட்டேங்குது. எது உண்மையிலேயே சாரம், எது அசாரம், எது சாஸ்வதம், எது அசாஸ்வதம், இதை உணர்ந்து கொள்வதற்காக குருவை நாடுறான், சாஸ்திரங்களை படிக்கிறான் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைராக்கியத்தில். அப்புறம் 2வது ஸ்டெப் என்ன சொல்றான்னு கேட்டால், வத்திரேக்கன்னு சொல்றார். வத்திரேக்கன்னு சொன்னால் அவன் தன்னையே ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறான். பார்த்து தன்னுடைய மனசில் ஏகப்பட்ட ஆசைகள் அபிலாஷைகள்லாம் இருக்கு. ஏன்னா நிறைய வாசனாதிகள் இருக்கு உள்ள, இம்ப்ரெஷன்ஸ் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் நான் சாதனை பண்ணேன்னு எந்த ஆசைகள் அபிலாஷைகள் வாசனாதிகள்லேருந்து நான் மீண்டிருக்கேன், இன்னும் எது நான் ஒர்க் பண்ணணும், இன்னும் எதெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கு எனக்குள்ள அப்படின்னு அவன் ஆராய்ச்சி பண்ணுறான் இல்லையா, அது வைராக்கியத்தோட 2வது ஸ்டெப். சரி, எவ்வளோ அழகாக சொல்றாரு. இது வத்திரேக்க அப்படிங்கிற, வத்திரேக்கன்னா தனக்குள்ளேயே ஆராய்ச்சி பண்ணி நாம் ஓரளவுக்கு எதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கடந்து வர முடிஞ்சுது, விடுபட்டு வர முடிஞ்சுது, இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியல, என்ன ஆழமாக இருக்குன்னு ஒரு அறிஞ்சிக்கிறது, அது வைராக்கியத்தோட 2வது ஸ்டெப். அப்புறம் 3வது ஸ்டெப் என்ன சொல்றாருன்னா, ஏகேந்திரிய. ஏகேந்திரியன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த புலன்பத்தில் ஈடுபடுறோம், இன்பம் கிடைக்குது, ஆனால் கடைசி துன்பத்திலாம் முடியுது, இது எல்லாம் துக்காலயம் அசாஸ்வதம், அதனால் இதெல்லாம் விட்டு தொலைக்கணும்டாப்பா அப்படின்னு ஒரு உணர்வு வருது பார்த்தீங்களா, அது நல்ல உணர்வு, அதுதான் வைராக்கியம். அப்போது இது திருப்பி துன்பத்தை தான் கொடுக்குது, இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது, இதெல்லாம் ஒன்றும் சாரம் கிடையாது சொல்லிட்டு இனி இந்த விஷய விவகாரம்லாம் ஈடுபட போகிறதில்லை, நான் அந்த பரமாத்மாவை தான் நாட போகிறேன். அப்போ அந்த விஷய விவகாரம் ஈடுபடலாம் என்ன அர்த்தம்? முக்கியமான இந்திரம் மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அது ஏக இந்திரியா, அதுதான் முக்கியமான இந்திரம். அந்த மனதை நான் வசப்படுத்தணும், அதுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கிற தன்மை ஏக இந்திரியா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தான் 4வது ஸ்டெப் தான் வஷீகாரம். இப்போ இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பதஞ்சலி முனிவர் வஷீகாரத்தை மட்டும்தான் பேசுகிறார். வஷீகாரம் என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட் மாஸ்டரி ஓவர் த மைண்ட் அண்ட் த சென்சஸ். வஷீகரணம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே தன்னுடைய புலன்களையும் மனதையும் எப்படி வஷீகாரம் பண்ணுறது? வித்ருஷ்ணஸ்ய என்ன அர்த்தம்? புலன்பு விஷயங்கள் மேலே உள்ள அந்த தாகத்தை விட்டு விடுவதனால. திருஷ்ணம் தாகம், வித்ருஷ்ணஸ்யன்னா தாகத்தை விட்டு விடுவதனால. சில சமயம் புலன்பு விஷயங்களை விட்டுடலாம், ஆனால் அதோட தாகம் உள்ளே இருக்கும், அதோட லாங்கிங் உள்ளே இருக்கும். விட்டுட்டேன் அநியாயத்துக்கு, அது இருந்தால் நல்லா இருக்கும் மாதிரி இருக்கும்.
அந்த தாகத்தை கூட விடணுமா. அதுதான் வஷீகாரம்ங்கிறது. ஸோ எவனொருவன் மேலும் மேலும் வைராகியத்தில் சிறக்கிறானோ அவனுக்கு தான் இந்த யோகம் வாய்க்கும், இந்த சமாதி அபியாசம் கைகூடும். நம்மெல்லாம் என்ன நினச்சிட்டுருக்கோம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் யோகம் அதாவது தியானம் பழகணுன்னா ஏதோ நல்லா வந்துடலாம்னு நினச்சிட்ருக்கோம். அது நல்லது தான். ஆனால் எதை மறந்துடுறோம், இந்த வைராகியங்கிற ஆஸ்பெக்டை மறந்துடும். இப்போ இன்னும் இந்த உலகத்தில் இன்னும் ஏதோ இன்பம் கொட்டி கிடக்கு, அதை அனுபவிக்கணும் அதை ஓடுற வரைக்கும் மனசு ஒடுங்காது. சீச்சி இது துக்காலயம் அசாஸ்வதம், இதில் ஒன்றும் இல்லடாப்பா அப்படின்னு அந்த வைராகியம் வந்த பிறகு தான் மனசு உள்ள ஒடுங்கும். ரொம்ப சிம்பிள் லாஜிக். மனம் வெளியில் அலைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அது மனசு சிதறிட்டே இருக்குன்னு அர்த்தம். மனசு உள்ளே ஒடுங்குச்சுன்னா அது சமாதின்னு அர்த்தம். ஆச்சா, இப்போ ஆசைகள் பற்றுக்கள் அதிகமாக இருந்தால் மனசு என்ன சிதறிட்டே தான் இருக்கும், உள்ளே ஒடுங்காது. அப்போ என்ன செய்யணும், அந்த ஆசைகளையும் பற்றுக்களையும் விட்டுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம செய்கிற அந்த அபியாசம் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இந்த வைராகியம் இல்லாமல் அபியாசம் பழகினாங்கன்னு சொன்னால் அது ஓட்டப்பானையில் தண்ணி விடுற மாதிரி தான். நம்மளோட எஃபர்ட்ஸ் எப்படின்னா ஓட்டப்பானையில் தண்ணி விடுற மாதிரி. பானை ஓட்டை, ஆனால் நிரப்பிகிட்டே இருக்கும், தண்ணியாக என்ன லீக் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம எஃபர்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வைராக்கியம் ரொம்ப முக்கியம், திருட வைராக்கியம் ரொம்ப முக்கியம். வஷீகாரம், நம்மளோட புலன்களை மனசு நம்ம வசம் வச்சுருக்கணும். அதுக்கு புலன்பு விஷயங்களில் உள்ள அந்த பற்றுக்களை முற்றுமாக விட்டுவிட வேண்டும்னு சொல்கிறார். இந்த வைராக்கியத்திலே 2 வகை. ஒன்று அபர வைராக்கியம், இன்னும் பர வைராக்கியம். இப்போ சொன்னதெல்லாம் அபர வைராக்கியம். இந்த அபர வைராக்கியத்தினால சம்பிரஜாத சமாதி சாத்தியமாகும். ஆனால் பரவைராகியம்னு சொல்கிற அடுத்த செய்யுள்ள அதில் தான் அசம்பிரஜாத சமாதி புகைகூடுன்னு சொல்கிறோம். நம்ம பார்த்தோம் இல்லையா, சம்பிரஜாத சமாதி, அதை பற்றி இன்றைக்கி நல்லா விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த அபர வைராகியம்னு சொல்லி இந்த வைராகியத்தினால இது லோவர் வைராகியம் ஆக்சுவலாக நம்ம பேசுகிறது. அதனால் சம்பிரஜாத சமாதி கைகூடுவோம். ஆனால் பரவைராகியம் ஒன்று இருக்குது, அடுத்த செய்யுள்ள அடுத்த சூத்திரத்தை சொல்ல போகிறார். அந்த வைராகியம் இன்னும் உசக்தியானது. அதனால அசம்பிரஜாத சமாதி கைகூடும். அது என்ன? 16வது சூத்திரம். தத்பரம் புருஷக்யாதேஹே குணவைத்ருஷ்ணியம். இன்னொரு வாட்டி படிப்போம். தத்பரம் புருஷக்யாதேஹே குணவைத்ருஷ்யம். அந்த பரவைராக்கியம் தத் பரம் அந்த பரவைராக்கியம் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா, புருஷக்யாதேஹே அப்படின்னு என்ன அர்த்தம்? புருஷஸ்ய கியாதிஹி சாட்சாத்காரஹா, தனக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மஸ்வரூபத்தை, அந்த புருஷ தத்துவத்தை, பிரகிருதி புருஷன் இருக்கு இல்லையா, அதில் புருஷ தத்துவம் ஆன்மஸ்வரூபமும் அதை உணர்ந்துட்டான்னு சொன்னா பிரகிருதி சம்பந்தமான பிரகிருதி மாயா சம்பந்தமான முக்குணங்கள் சம்பந்தமான எல்லா விஷயங்கள்லையும் அவனுக்கு ஒரு பற்றில்லாத ஒரு தன்மை வந்து உதாசீனவத் அவசாதீன உதாசீனவதாசீன. அப்புறம் என்ன அர்த்தம்? உதாசீன பாவம் வந்துடும். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், இது எல்லாமே முக்குணங்களோட விளையாட்டு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு எதுலேயுமே அவன் மனசு போகாது. இப்போ எப்படின்னு கேட்டால் பாருங்களேன், முதல்ல நல்ல பூஜையெல்லாம் பண்ணணும், பாராயணம்லாம் பண்ணணும், அதெல்லாம் சொல்கிறாங்க, ஜபதபங்கள்லாம் பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. என்ன ஆயிடும்னா அவன் இன்னும் உயர 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 போகும்போது அவனுடைய ஆன்மாவிலேயே நிஷ்டன் அடைய ஆக ஆக என்ன ஆயிடும்னு கேட்டால், சத்துவகுணம் பொருந்திய இந்த செயல்பாடுகள்லாம் கூட குணங்களுடைய விளையாட்டு தான், இதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அதில் கூட அவனுக்கு வைராக்கியம் வந்து. ஆனால் என்ன அர்த்தம்? நாம் நினைக்கிற மாதிரி அவன் பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ண மாட்டான். நம்ம நினைக்கிற மாதிரி சாஸ்திரங்கள் படிக்கணும்னு நான் நினைக்க மாட்டான். கோயில் குளம்லாம் தீர்த்த யாத்திரைலாம் போகணும், அதெல்லாம் கூட மனசு போகாது. நம்ம யோசிப்போம், என்னடா இப்படி ஜடமாக இருக்கானே, என்னாச்சு உனக்குன்னு பார்த்தா, இந்த சத்துவ குணம் பொருந்திய அந்த விஷயங்கள்லாம் கூட சம்சார பிரகிருதியை சேர்ந்தது தான், அதுவும் மாயா சம்பந்தமானது தான்.
அதுலேயும் சாரம் இல்லை. அந்த மாதிரி உயர்ந்த வைராக்கியம் பாருங்கள். இப்போ நமக்கு தெரியும் ரஜோகுணம் பொருந்திய இதெல்லாம் விடணும்னு சொல்லி தெரியும் இல்லையா? இப்போ பாரு பணம் ஓடுறது, போக இச்சை இதெல்லாம் விடணும்னு தெரியும், ரஜோகுணம் பொருந்தியது. தமோகுணம்னு என்ன அர்த்தம்? இப்போ பாரு தூங்கி ஒளியிறது, சோம்பியாக இருக்கிறது, இதெல்லாம் விடணும்னு தெரியுது யோகியானவன். ஆனால் பைரவராகியன்னு கேட்டால் அந்த ஸ்திதியில் இருக்கும்போது, அந்த பரமஸ்திதியில் இருக்கும் பொழுது, அந்த புருஷன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை அந்த நிலையில் இருக்கும் பொழுது, ஈவன் சத்துவகுணத்தோடு சேர்ந்த காரியங்கள்லாம் கூட மாயா சம்பந்தமானது, முக்குணங்களோடு சேர்ந்தது தான். யாக யஜ்ஞாதிகள், ஜபதபங்கள், இது எல்லாமே மாயா சம்பந்தமானு சொல்லிட்டு அதிலிருந்து கூட அவனோட மனசு விலகிவிடும். இது பரவைராக்கியம். புரியுதா அவங்களுக்கு என்ன பிற? அந்த 3 குணங்களோட சேஷ்டைன்னு சொல்லிட்டு முக்குண இது தொழிற்பாட்டிலேயே மனசு போகாது. அப்போ அவன் எப்படி இருப்பான்? அதான் பகவான் ரமணர் சொல்றார், சோம்பியாய் சும்மா சுகமுண்டு உறங்கிடில் சொல்வேர் என்கதி அருணாச்சலா. நம்ம பார்க்க எப்படி இருக்கும்? சோம்பி மாதிரி இருக்கும், சோம்பியான்னு நிறுத்தம், சோம்பேறி மாதிரி இருக்கும். சுகம் உண்டு உறங்கிடில், சாப்பிட்றான் தூங்குறாங்க மாதிரி தான் இருக்கும். சொல்வேர் என்கதி, வேற என்கதி என்னன்னு கேட்குறாரு. என்ன அர்த்தம்னு கேட்டா, அவன் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டதுனால எந்த விவகாரங்களையும் அவனுக்கு பெரிய இச்சை இல்லை. நம்ம எதுக்கு விவகாரம் செய்கிறோம்? ஒரு வேலை செய்கிறோம்னு கேட்டால் ஏதோ ஒரு இன்பத்தை, ஒரு சந்தோஷத்துக்காக செய்கிறோம். அவன் பரம திருப்தி பரம ஆனந்தம் அனுபவித்த பிறகு எதுலேயுமே அவன் மனசு ஓட மாட்டேன். இன்ஃபேக்ட் மனசே இல்லாத நிலையில் இருக்கான். அவன் இன்னும் புரிஞ்சுக்க முடியாது. தத்தாத்திரேய மகாராஜன் பெரிய ஞானியை சொல்லுவாங்க. அவர் அவதூதர். அவதூதர்னா ஒன்றும் கிடையாது, அத்தியாசிரமி, சன்னியாசத்துக்கும் அப்பால. அவர் என்ன செய்வார்னா, பிக்ஷைக்காக எங்கேயா நடந்து போயிட்டு இருப்பாராம். திடீர்னு காற்று அந்த பக்கம் வீசுமா, முடி இந்த பக்கம் பறக்குமா, இப்படி திரும்பி நடக்க ஆரம்பிச்சுடுவார். ஏன்னு கேட்டால் ஒரு காரணமும் இல்லை, நான் சும்மா போயிட்டு இருந்தேன், காற்று ரொம்ப வீசுங்க, இந்த பக்கம் போகிறேன். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால் அவங்களுக்கு எதிரியுமே ஒரு பற்று கிடையாது, எந்த விதமான ஒரு, ஏன்னா அவங்க பூர்ணத்தில் இருக்காங்க, ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு. அப்போது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சுவாமின்னா எப்படி இருக்கணும், பூஜை புனஸ்காரம் ஜபதபம் இப்படி இருக்கணும், இது மாதிரி பிரசங்கங்கள்லாம் பண்ணணும், நல்லது செய்யணும், அதெல்லாம் கூட அவங்களுக்கு கிடையாது. எதுலேயுமே மனசு போகாது. அப்போ ஜடமா யூஸ்லெஸ் அப்படிங்கிற அப்படி கிடையாது. பர வைராக்கியம் இதெல்லாம் குணத்தோடைய சேஷ்டை தான். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக்கும் நான், என்னுடைய ஸ்வரூபம், இதிலெல்லாம் என்னுடைய இது கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இது பர வைராக்கியம். சரி, அதனால நாம் நம்மளோட அஜ்ஞானத்தை வச்சு மகாத்மாக்களை அளக்கக்கூடாது. ஏன்னா இப்படி இருக்காரே இவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் இன்னும் உயர்ந்த ஸ்திதியில் இருப்பார். சதாசிவ பிரம்மேந்திரன் அப்படிதானா, உடம்புங்கிற ஐடியா உணர்வே இல்லாமல் தெரிஞ்சுட்டு இருந்தாராம். உங்களுக்கு தெரியுமா அந்த கதை? ஒரு முறை ஒரு முகலாய பேரரசன் அந்த புறத்துக்கு போயிட்டாராங்க. தெரியாது அவருக்கு, எங்கே போகிறோன்னே தெரியாது. அதோட அங்கே போகும்போது அங்கே அங்கே அந்த புறத்தில் அந்த ராணிகள்லாம் இருப்பாங்க, முகலாய பேரரசர் ராணிகள்லாம் இருக்கும்போது அங்கே போகக்கூடாது. அவருக்கு தெரியாமல் போயிடுறாரு. உடனே இந்த முகலாய அரசனுக்கு ரொம்ப கோவம் வந்து, உடனே வாழை வந்து வேகமாக வந்து அவரோட கையை வெட்டி போட்டார். ஒரு கை வெட்டி துண்டாக விழுந்துடுச்சு. அவருக்கு அதுவும் தெரியாது. அவர் வாரம் நடந்து போயிட்டே இருந்தார். இவன் பயந்து போயிட்டான். ஏன்னா அது கையை வெட்டி போட்டு இவருக்கு ஒன்றுமே மாற்றமே இல்லை, முகத்தில் வலி ஒன்றும் இல்லாதவா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ தான் உணர்ந்தானே இவர் பெரிய மகா ஞானின்னு. உடனே தான் செஞ்ச தவறை உணர்ந்து அந்த கையை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து, ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டார். உங்கள் கையை வெட்டிட்டேன். அப்படியா, சரி சொல்லிட்டு கையை வெட்டி முடியும் செஞ்சாராம். கை ஒட்டிடுச்சு. அவர் வாட்டு போயிட்டாரோ. இப்படிப்பட்டதான் என்ன சொல்லுவீங்க? இப்படிப்பட்டவங்களோட நம்ப முடியாது, நம்பவே முடியாமல் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட மகான்கள் உடம்புங்கிற பிரஜையே இல்லாமல் வாழ்ந்தாங்க. சித்த புருஷர்கள், அவங்களால செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. ஆனால் எதுலேயுமே மனம் இல்லாமல் இருந்தாங்க. நம்ம பகவான் ரமண மகர்ஷி அப்படிதான், எதுலேயுமே ஒரு மனசு போகாமல் அப்படியே இருந்தார். அசையாத அந்த ஒரு சிலை மாதிரி இருந்தார். அப்படின்னா என்ன சொல்ல, என்னடா அது இப்படி இருக்காரு இவர், ஒன்றுமே செய்யாமல் இருக்காருன்னா அவங்க எல்லாம் செஞ்சு முடித்தோம். அது பர வைராக்கியம். ஸோ அந்த அசம்பிரஜா சமாதின்னு சொல்ல போகிறார் இல்லையா, இப்போ சொல்ல போகிறார் அடுத்து, அதுக்கு இந்த பர வைராக்கியம் தேவையாக்கும். சரி, எங்கே கொண்டு போகிறாங்க பாங்க நம்மளுடைய சித்தத்தை. சரி, இப்போது இந்த சித்த விருத்தி நிரோதம் பண்ணுறதுக்கு என்ன முக்கியம்? அபியாசம், வைராகியம் சொல்லியாச்சு. அபியாசம் என்னது? அந்த இடத்துல பொருந்தி இருக்கிறதுக்கான யத்னம், முயற்சி. அது எப்படி பண்ணணும்? அது தீர்க்ககாலம் பண்ணணும்.
இடைவிடாமல் பண்ணணும். ஸ்ரத்தா பக்தியோட ஊக்கத்தோட உற்சாகத்தோடு பண்ணணும்னு சொல்லியாச்சு. சரி, அப்புறம் வைராகியம் வேணும்னு சொல்லியாச்சு. புலன்களையும் மனதை நம்ம வசம் வச்சுருக்கணும்னு சொல்லியாச்சு. அதை விட பரவைராகியம் ஒன்று இருக்குது. அது இந்த முக்குணங்கள் சேஷ்டைகளில் எதுலேயுமே மனசு போகாத நிலை. அது இன்னும் உயர்ந்த வைராகியம் சொல்லியாச்சு. சரி, இப்படியெல்லாம் நம்ம அபியாசம் பண்ண பண்ண வைராகியத்தை பழக பழக என்ன நிலையை அடைவோம்? சாத்தியம் சொல்லுவாங்க. சாதனையெல்லாம் பண்ணோம்னா, சாதனைனா நம்மளுடைய முயற்சி, இதெல்லாம் பண்ணோம்னா சாத்தியம், அடையக்கூடிய இலக்கு என்ன அப்படின்னா சமாதி. அந்த சமாதியை ரெண்டு வகையாக சொல்கிறாங்க. சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமாதி. பாருங்க, யோகா சித்த விருத்தி நிரோதா. யோகம் சொன்னாலே சமாதி தான். அதுக்கு சித்த விருத்தி, மனதிலே எடக்கூடிய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நிரோதா, ஒடுக்க வேண்டும். ஸோ என்ன வகையான எண்ணங்கள்லாம் எழும்புது? 5 வகையான எண்ணங்கள்லாம் எழும்புது. சரி, எல்லாவற்றையும் ஒடுக்கணுமா? ஆமாம், எல்லாவற்றையும் ஒடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? நிரோதம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கான முயற்சினா அபியாசம், வைராக்கியம் தான் அது. சரி, அபியாச வைராக்கியம் பழகிட்டா கடைசி என்ன நடக்கும்? சமாதி கைகூடும். சமாதினா என்ன? சமாதியே 2 வகை. சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமாதி. ஸோ சம்பிரஜாதங்கிறது ஒரு படித்தட்டு, அப்புறம் கடைசி அசம்பிரஜாத சமாதி. வேதாந்த சாஸ்திரம் எப்படி சொல்லுவாங்கன்னா சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு கூட சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்லாட்டி சகஜ சமாதின்னு இன்னொரு பேர் இருக்குது, அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போது இந்த சாஸ்திரத்தை, யோக சாஸ்திரத்தில் எப்படி சொல்லிடுவாங்க? சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமாதி. இது ரொம்ப டீப் சப்ஜெக்ட். ஏன்னு கேட்டால் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே த சயின்ஸ் அப்படி பூரா விளக்கிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த சாப்டரில் த ப்ராக்டிஸ், சாதனா. சரி, எப்படி கொண்டு போகிறாரு பாருங்க. அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ், விபூதிங்கிறது ஃப்ரூட்ஸ், என்ன கிடைக்க போகுது. அப்புறம் அல்டிமேட் ஃப்ரூட் ஆகிய கைவல்யம். வேண்டாம், உட்கார் ப்ளீஸ், போதும். இட் வில் பி a distraction. ஸோ அல்டிமேட் ஃப்ரூட் ஆகிய கைவல்யத்தை பற்றி 4வது சாப்டரில் சொல்ல போகிறோம். சரி பாருங்கள், இப்போ சம்பிரஜாத சமாதின்னு என்ன அப்படிங்கிறது அடுத்த செய்யும். இப்போ 17வது சூத்திரம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. சரியா நம்ம கவனமாக கேட்டால் நம்ம பழகிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க விளங்கும். 17வது சூத்திரம் படிப்போமா? விதர்க்க விசார ஆனந்த அஸ்மிதா ரூபானுகமா அஸ்மிதா ரூபானுகமாத் சம்பிரஜ்ஞாதா. இன்னொரு முறை, விதர்க்க விசார ஆனந்த அஸ்மிதா ரூப அனுகமாத் சம்பிரஜ்ஞாதா. இப்போ எப்படி டிஃபைன் பண்ணுறாருப்பாங்க சதாசிவ பிரம்மேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, சம்யக் பிரஜ்ஞாயத்தே ஏன பாவ்யம் வஸ்து ச சம்பிரஜ்ஞாதா. முதல் டிஃபைன் பண்ணுறார். சம்பிரஜ்ஞாத சமாதினா என்ன அப்படின்னு கேட்டால், சம்பிரஜ்ஞாயத்தே நன்றாக அறிகிறேன், ஏன பாவேன, ஏன பாவியம் இந்த மாதிரியான ஒரு பாவம். எதை நான் எந்த பொருளை தியானிக்கின்றேனோ அதை மிக நன்றாக தெளிவாக உணர்கிறேன், அறிகின்றேன் அப்படிங்கிற ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு சமாதி நிலை இதுதான் சம்பிரஜாத சமாதி. சம்பிரஜ்ஞாயத்தே மிக தெளிவாக, எந்தவித சந்தேக விபரீதங்கள் இடம் இல்லாமல் தெளிவாக உணர்கிறேன். சம்பிரஜ்ஞாயத்தே இந்த பாவம். அதனால அந்த வஸ்துவோடைய தன்மையை ரொம்ப தெளிவாக உணர்றது. இதுதான் சம்பிரஜ்ஞாய சமாதி.
அதாவது சமாதியில் அந்த மனசு ஒடுங்கி இருக்கும் பொழுது தெளிவாக உணர்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு. இந்த சம்பிரஜாத சமாதியிலேயே 4 படித்தட்டுக்களை சொல்றார். என்ன? விதர்க்க முதல்ல, அப்புறம் விசார 2வது படித்தட்டு, 3வது ஆனந்த, அப்புறம் 4வது அஸ்மிதா ரூப அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த விதர்க்கங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல நம்ம மனதை ஸ்தூலமான ஏதாவது ஒரு நாம ரூபத்தில் வைக்க பழகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ உங்களுடைய இஷ்ட தேவதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வச்சுப்போமே, இல்லை சிவபெருமான்னு வச்சுப்போமே, யாராக இருந்தாலும் சரி. அப்போ அவங்களுடைய ஒரு உருவம், அவங்களுடைய ஒரு நாமத்தை சொல்லி அதில் மனசை வைக்க பழகிறது. ஸோ ஸ்தூலமான ஏதோ ஒரு உருவத்திலேயோ ஒரு நாமத்திலேயோ மனசை திரும்ப திரும்ப வைக்க பழகிறது. இதுக்கு பேர் விதர்க்கன்னு சொல்கிறாங்க, விதர்க்கன்னு சொல்கிறார். ஏன் விதர்க்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ பாருங்களேன், பசுமாடு அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். உடனே உங்களுக்கு மனசில் அந்த வார்த்தைக்கு ஏற்ற ஒரு பொருள் ஞாபகம் வருது. பசுமாடுனா அது ஒரு விலங்கு, ஒரு 4 கால்களை உடையது, பால் கொடுக்கக்கூடியது, இல்லை அந்த அப்புறம் அந்த பசுமாக்கள் சில குவாலிட்டிஸ், அது ரொம்ப சாதுவாக இருக்கும், தாக்காது இல்லையா, அது மகாலட்சுமி போல. ஸோ இந்த 3 விஷயம் சொல்கிறாங்க. ஒரு நாமம், ஒரு ஒரு சவுண்ட், ஒரு நாமம்னு சொன்னால் அந்த நாமம் இருக்குது, அப்புறம் அது உண்டாக்குற பொருள், அதோட குவாலிட்டிஸும் அதோட என்னென்ன அதோடைய குணாதிசயங்கள். ஸோ இப்போது நாம் இப்படி முதல்ல அந்த ஸ்தூல விஷயத்தை பற்றி நாம் தியானம் பண்ண தியானம் மனசை அதில் வைக்க இடைவிடாமல் அபியாசம் பண்ண அதில் வைக்க என்ன ஆகும்னா, எந்த பொருளை தியானிக்கிறோமோ அதனுடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நமக்கு ரொம்ப கிளியராக விளங்குமா அப்படிங்கிறாங்க. மனசோடைய ஒரு பவர் அது, மனசோடைய ஒரு வல்லமை அது. இந்த காலத்தில் தானே இந்த மைக்ரோஸ்கோப்பு, டெலஸ்கோப் எல்லாம் இருந்துச்சு. அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு, ஒரு எல்லாத்த பற்றி எப்படி அறிஞ்சு வச்சுருந்தாங்க யோகிகள், ஞானிகள் கேட்டால், இந்த மனதை பொருள்களை எல்லாம் வசப்படுத்தி மனதை ஒடுக்கி எந்த பொருளை பற்றி மனசில் தியானம் பண்ணுறாங்களோ அந்த பொருளை பற்றின எல்லா விஷயங்களும் அப்படியே அவங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக அவங்களுக்கு எல்லாம் விளங்கிடுமா. அதான் சம்பிரஜாத. ஸோ விதர்க்கன்னா ஸ்தூல பொருள் எதை தியானம் செஞ்சாலும் சரி அதை பற்றின எல்லாம் அவங்களுக்கு விளங்கிடும். அப்புறம் விசாரன்னு என்னன்னு கேட்டால், அதுக்கு சூக்ஷ்மமான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு சூக்ஷ்மம் என்னன்னு கேட்டால், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தன்னு சொல்கிறாங்க. தன்மாத்திரை லெவலில் இருக்கிற பஞ்சபூதங்கள், ஏதோ ஒரு சப்தம், ஏதோ ஒரு ஸ்பரிசமோ, ஏதோ ஒன்று, அதை தியானம் பண்ணாங்கன்னா அந்த தியானத்தோடைய ஒரு வீரியத்தினால அந்த சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாம் விளங்கிடுவோம். அதான் சம்பிரஜாத. அது என்னன்னு கேட்டால் விசார. ஸோ முதல்ல ஸ்தூலமான விஷயத்த மனசை வச்சாங்கன்னு சொன்னால், தியானம் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த ஸ்தூலமான விஷயங்கள் எல்லாம் விளங்கிடுது, அதை பற்றின எல்லாம் விளங்கிடுது. இப்போ நம்ம 2வது பாதத்தில் படிக்க போகிறோம். மனதோடைய சையமான ஒரு நிலைமையை பார்க்க போகிறோம். இந்த சையமான்னு சொன்னால் கான்சன்ட்ரேட்டட் மைண்ட். அந்த மைண்டை வச்சு எங்கே அப்ளை பண்ணாலும் அதை பற்றி எல்லாம் விவரமாக விளங்கிடுவோம். எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அறிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ 2வது விசாரம். ஸோ சூக்ஷ்மமான விஷயங்களை, அந்த விஷயங்களில் மனசை வச்சு அதுலேயே மனசை வச்சுருந்தாங்கன்னா அதை பற்றின விஷயம் எல்லாம் வெளில வந்து, அது 2வது விசாரம். 3வது ஆனந்தம். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த ரஜஸ் தமோ குணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ஆனந்தம்னு அந்த சத்துவ குணம் அதிகமாக அவங்களுடைய மனது இயற்கையாகவே எதனை பற்றியும் சிந்திக்காம ரொம்ப லேசாகிடும். அப்போ உள்ளத்தில் ஒரு அப்படிப்பட்ட ஆனந்தத்தை உணர்வாங்க. அந்த ஆனந்தத்தை கிளியராக உணர்வார். அதான் சம்பிரஜ்ஞை. புரியுதா உங்களுக்கு? முதல்ல ஸ்தூலமான விஷயங்கள்,
அதை பற்றி மனசை வைக்க ஸ்தூலமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எல்லாம் வெளிவந்துடுது, எல்லாத்தையும் அறியக்கூடியதாக இருக்குது. அப்புறம் சூக்ஷ்மமான விஷயங்கள், அப்புறம் அதை பற்றி அறியக்கூடியதாக இருக்குது. அப்புறம் மனசு ரொம்ப அதிகமான சத்துவ நிலைக்கு போன உடனே, எந்த எண்ணங்களும் இல்லாமல் போன உடனே உள்ளத்தில் அப்பேற்பட்ட ஒரு ஆனந்த நிலை உண்டாகும். ஆனந்த, ஏன் சம்பிரஜான்னு சொல்லுவாங்க? அந்த ஆனந்த நிலை நன்றாக உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆனந்த பாஷ்பம்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குண்டலினி யோகத்தில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குண்டலினி சக்தி எழுப்பி ஒவ்வொரு சக்கரமாக அதுக்கு மேலே மேலே அப்படியே அதை கொண்டு செலுத்தி சகசிராரத்துக்கு போன உடனே அங்கே சிவசத்துவம் தான், அங்கே சிவதத்துவம் இருக்காங்க. ஸோ சக்தியும் சிவமும் கூடி ஆனந்த பாஷ்பமாக பொழியுமா, அமிர்தம் பொழியுமா. சுதாகரான தான் அர்த்தங்கிறார். சுதானா இது அமிர்தம், சுதாகரான அந்த அமிர்தத்தை பொழிய வைக்கின்றார் ஒரு விஷயம் இந்த பதஞ்சலி யோக சூத்திரமே. ஸோ அந்த ஆனந்தம் அப்படிப்பட்ட ஆனந்தம் உணரக்கூடியதாக இருக்கிறது. அந்த சமாதி நிலையில் அவங்க என்ன உணர்றாங்க? ஆனந்தத்தை உணர்கிறார்கள். அது 3வது ஸ்டெப், படித்தட்டு. அப்புறம் அஸ்மிதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது என்னன்னு கேட்டால், அந்த ஆனந்தத்தை உணர்வது மட்டுமல்லாது அந்த பரம்பொருளை அது நானாக இருக்கிறேன். தத்துவமசின்னு சொல்லியிருக்காரு உபதேசம். அந்த அகம் பிரம்மாஸ்மின்னு உணரணும். ஸோ அந்த பரம்பொருளின் இதயத்திலே துலங்குகிறது, அது நானாக இருக்கிறேன் அப்படின்னு நல்லா திட்ட தெளிவாக அவங்களுக்கு தெரிகிற மாதிரி அந்த ஞானம் ரொம்ப திட்ட தெளிவாக இருக்கு. அஸ்மிதான் அர்த்தம் தெரியுமா? டு ஐடென்டிஃபை அண்ட் டு பொசஸ்ங்கிற மாதிரி அர்த்தம். அது கிட்டத்தட்ட அஸ்மிதா பாவம்னு அர்த்தம். இந்த குழந்தை என்னுடையதுன்னு சொல்லுவாங்கல்ல, அஸ்மிதான்னா என்னுடையது, அப்படி ஐ பொசஸ்ங்கிற மாதிரி. அப்போ இந்த ஞானம் திட்ட தெளிவாக எனக்குள்ள இருக்கு. நான் சாதாரண இந்த ஜீவன் கிடையாது, நான் அந்த பரமாத்மா, அந்த எல்லாவற்றும் நீக்கம் இருந்து அந்த பரம்பொருள் என்னுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிற ஞானம் திட்ட தெளிவாக இருக்கு அந்த சமாதியில். இது என்ன சொல்றாருன்னா, சதாசிவ பிரம்மேந்திரன் என்ன சொல்றாருன்னா, மகத்தத்துவங்கிறார். முதல் தத்துவம், பிரகிருதியிலேருந்து வந்த முதல் தத்துவம், அதில் ஐடென்டிஃபை பண்ணி இருக்கும் பொழுது அவனுக்கு இப்போ ஒரு உணர்வு ஏற்படுது. நான் இந்த சாதாரண உடல் மனம் ஜீவன் கிடையாது, நான் அந்த பரமாத்ம ஸ்வரூபமாக்குங்கிற மாதிரி அஸ்மிதா பாவம், அதில் ஒரு நான் அதுவாக்குங்கிற ஒரு உணர்வு வருது. அதான் அஸ்மிதா, நான் அதுவாக்கும் அப்படிங்கிற ஞானம் ரொம்ப திட்ட தெளிவாக இருக்கும். இது சம்பிரஜாத சமாதி. இது அஸ்மிதா அப்படிங்கிற சம்பிரஜாத சமாதி. ஸோ இந்த நாளையுமே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், ரொம்ப கிளியராக கேளுங்க. அபியாச வைராகியத்தினால மனதை எல்லா எண்ணங்களையும் ஒடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஒரே பொருளை வச்சுக்க முயற்சி பண்ணுறோம். அப்போது ஸ்தூல பொருள் எடுத்து அதே பொருளை வச்சுருந்தோம்னா அந்த ஸ்தூல விஷயங்கள் எல்லாம், ஸ்தூல பொருளை பற்றின எல்லா விஷயங்களும், அதனுடைய பொருள், அதனுடைய இது குவாலிட்டிஸ், குணங்கள் எல்லாம் திட்ட தெளிவாக. அதே மாதிரி சூக்ஷ்மமான விஷயத்தை வச்சா சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் வெள்ளும். ஒன்றும் இல்லை, இந்த யோகிகள் இப்போ தங்களோட மனதை உங்களோட மனதோட பொறுத்துனான்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட மனதில் உள்ள எல்லா விதமானும் நமக்கு தெரிய வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? சூக்ஷ்மம்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், நம்ம மனசை எழுதுற என்னென்ன சூக்ஷ்மம் தானே. அந்த யோகிகள் அவ்வளோ ஒரு பவர் அவங்களுக்கு இருக்கு, அவ்வளோ பவர். அவங்க மனசை உங்கள் மனசோட பொருத்த முடியும். அப்படி பிளக்இன் பண்ணுற மாதிரி பொறுத்துனா உங்கள் மனசு உள்ள எல்லா விவகாரமும் உங்களுக்கு தெரிய வந்துடும். எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்க. அது 2வது ஸ்டெப், சூக்ஷ்மமான விஷயங்களை கூட எல்லாத்தையும் அறியறது. 3வது ஸ்டெப், ஸ்தூல சூக்ஷ்மங்கள்லாம் விட்டாச்சு. இப்போ ரஜோகுணம் தமோகுணம்லாம் இல்லை, இப்போ சத்துவம் மாத்திரம்தான் இருக்குது. அப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு வகையான ஆனந்தம். ஏன்னா இந்த பொருள்கள்லாம் இல்லாத போது ஒரு ஆனந்தம். இப்போ நம்ம நித்ரையிலேயே ஆனந்தம் அனுபவிக்கிறோம் தெரியுமா? எந்த பொருளையும் அனுபவிக்காதனால ஒரு சுதந்திரம். ஆனால் அது அஜ்ஞானமும் இருக்குது. அதான் அஜ்ஞானத்தோடு சேர்ந்த விருத்தின்னு சொல்கிறாங்க. அதை இவங்க விழிப்பு நிலையில் எந்த பொருளும் இல்லாத போது அப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க. அது ஆனந்த. அதுக்கப்புறம் அந்த பரம்பொருள் அது என்னுடைய உள்ளத்திலே ஸ்வரூபமாகவே, என்னுடைய ஸ்வரூபமாகவே இருக்கிறது. அதான் அஸ்மிதா பாவம். அது நானாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி
ஒரு பாவத்தில் அந்த பரம்பொருளை உணர்றது. இது அஸ்மிதா அப்படிங்கிற சம்பிரஜாத சமாதி. சுவாமிஜி இப்போ பரம்பொருளை உணர்ந்தாச்சு, இனிமேல் என்ன பண்ணணும்? அவ்வளவுதானே? அடிக்கடி அப்படி கிடையாது. அதான் சதாசிவ பிரம்மேந்திர சொல்கிறாரு, ரொம்ப தெளிவாக சொல்கிறது. கொஞ்சம் நல்லா கவனியம் கேளுங்க. நீங்கள் யோக சாஸ்திரம் படிக்கிறதா இருந்தால் இது ரொம்ப கவனமாக கேட்கணும். இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் இந்த சமாதி அபியாசம் பழக 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 என்ன ஆகும்னு கேட்டால், உங்கள் இதயத்தில் இருக்கிற உலக சம்பந்தமான வாசனாதிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வாசனாதிகள்லாம் பொசுங்கிடும். ஆனால் இந்த அபியாசம் பழகிறதுனால ஒரு வாசனாதி உண்டாது பாருங்க. யோகாபியாசம் பழகிறதுனால சில வாசனாதி, அது சேஷமா அப்படியே இருக்கும். இன்னும் அந்த சீட்ஸ் அது இருக்கும். அப்போ அசம்பிரஜாதம் சொல்ற அந்த நிலைக்கு போனவன் என்ன ஆயிடும்னா, இந்த வாசனாதிகளும், அதாவது என்ன அர்த்தம், இந்த யோகம் பழகணும், யோகத்தில் சிறக்கணும், யோக நிலையில் இருக்கணுங்கிற இந்த வாசனாதிகளும் அடங்கிடும். இப்போ நான் அதுவாக இருக்கிறேன்ற ஒரு ஞான உணர்வு இருக்கு இல்லையா, அந்த ஞான உணர்வும் அற்று போய் அதுவாகவே இருப்பான். அதுதான் அசம்பிரஜாத சமாதி. ஸோ இந்த சம்பிரஜாத சமாதிக்கும் அசம்பிரஜாத சமாதிக்கும் என்ன வித்தியாசம்னா, இது சபீஜம், அது நிர்பீஜம். சபீஜம் அர்த்தம் ஒரு விதை இருக்கு, இன்னும் ஒரு விதை இருக்கு, இன்னும் கொஞ்சம் வாசனாதிகள் தங்கி இருக்கு. சாத்விகமான வாசனாதிகள்னு இருக்கு. நிர்பீஜம் ஆயிடல சம்பிரஜானத்தில். அது மாத்திரம் இல்லை, நான் அதுவாக இருக்கிறேன்னு ஒரு ஞான உணர்வு ஒன்று இருக்கு இப்போ சம்பிரஜானத்தில். அசம்பிரஜானம் என்ன ஆயிடும்னா, எல்லா வாசனையும் அற்றுப்போய், எல்லா எண்ணங்களும் அற்றுப்போய், நான் அதுவாக இருக்கிறேன்னு ஒரு ஞான உணர்வாக இல்லாம அதுவாகவே இருக்கக்கூடிய நிலை. இது ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ இந்த பரம்பொருளை எதிரிட்டு அறிய முடியாதுமா, அதுவாகத்தான் இருக்க முடியுமா. அப்போ எதிரிட்டு அறியற நிலை சம்பிரஜானம். எதிரிட்டுன்னு அர்த்தம், அதாவது ஞான உணர்வாக, அது எதிரிட்டு இல்லை, ஞான உணர்வாக அறியற நிலை. அப்புறம் அதுலேயே நல்ல ஊன்றி இருக்க அதை ஞான உணர்வாக அறியாம அனுபவமாக அதுவாகவே இருத்தல், அது அசம்பிரஜாதமாயிடும். இதுதான் சம்பிரஜாதம் அசம்பிரஜ வித்தியாசம். ஸோ மெயினாக என்ன, சம்பிரஜாதன அறிகிறேன், நன்றாக அறிகிறேன். அசம்பிரஜானம் அறிதலும் இல்லாமல் போயிடுவாங்க. எப்படி அப்போ அறிதல் இல்லாமல் போச்சுன்னா, அதுவாகவே சமைஞ்சதுனால அறிதல் இல்லை. இதுக்கு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ யாராவது உலகத்தில் உள்ள மனுஷன், ஏய் உனக்கு தெரியுமா நான் மனுஷனாக்கும் சொல்லுவானா? நான் மனுஷனாக்கும் சொல்லிட்டு தெரியுதுன்னா, இப்போ எல்லாருக்கும் சந்தேகம் என்னமோ ஆயிடுச்சு. இப்போ நம்ம மனுஷன் சொல்லிக்கிறது இல்லை தானே, ஏன்னா நமக்கு மனுஷன் நல்லா தெரியும். நமக்கு இப்போ யாராவது நான் மனுஷன்னு சொல்லிட்டான்னா, ஏதோ குடிகாரங்க அப்படி சொல்லிப்பானா இருக்கும், நான் மனுஷன்னு சொல்லிப்பான. சாதாரண ஒரு மனிதனோட நாம சொல்லிக்க மாட்டோம், ஏன்னா அவன் மனுஷங்கிறது அவனுக்கு அத்தியந்தமாக தெரியும். அதுபோல் அந்த உணர்வு அவனுடைய இயற்கையான உணர்வாக இருந்தாலும் அவன் சொல்லிக்க வேண்டிய, ஞாபகப்படுத்திக்க வேண்டிய உணர்வாக இருக்காது. அது அது என்ன நேச்சுரல் ஸ்டேட்டுங்கிறார். அது நிசர்கதத்த மகாராஜ் நேச்சுரல் ஸ்டேட்டுங்கிறார். அது அவனுடைய இயற்கையான ஒரு நிலையாயிடும். சகஜ சமாதின்னு சொல்றார் பகவான். அங்கே எஃபர்ட்டே கிடையாது, இங்கே எஃபர்ட் இருக்கு, இன்னும் எஃபர்ட் இருக்கு. அங்கே எஃபர்ட் டோட்டலி எஃபர்ட்லெஸ் ஸ்டேட். இப்போ நான் என்ன செய்யணும், அசம்பிரஜா சமாதிக்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த சம்பிரஜா சமாதியிலேயே வலுத்து பிளத்து நல்லா ஊண்டி இருக்க என்ன ஆகும்னா, இருக்கிற பீஜங்கள் எல்லாம் நிர்பீஜமாகும். ஆல் த வாசனாஸ் ஆர் ரோஸ்டட். அந்த மனம் இதுவரைக்கும் ஏதோ ஒன்று அறிஞ்சிருந்தது இல்லையா, நான் அதுவாக இருக்கேன், அதை கூட விட்டுட்டு மனமே அழிந்த நிலையில போகும். அறிகின்ற வஸ்தும் மனம் இல்லையா. இப்போ கடைசி அறிவு என்ன, நான் அதுவாக இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு, அது ஒரு ஞானம் அறிவு. அந்த அறிவு கூட அற்று போய் அதுவாகவே இருக்கும் நிலை அசம்பிரஜானம். ஸோ அசம்பிரஜானம் அங்கே அறிவில்லைன்னு அர்த்தம். அறிவில்லைன்னு அர்த்தம் நம்ம இருக்கிற மாதிரி இல்லை, அறிவில்லாமல் இருக்கும் அது மாதிரி கிடையாது. நான் அதுவாக இருக்கிறேன் அந்த ஞானமும் அடங்கி. இந்த சம்பிரஜானத்தில் நான் அதுவாக இருக்கேன் ஞானம் இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் இருக்கு ஸ்லைட்டா. அசம்பிரஜானத்தில் அதுவும் நழுவி அந்த இதுவும் ஒடுங்கி
அந்த எந்த விதமான ஞானம்னு அர்த்தம், எந்த விதமான விசேஷ ஞானம் இல்லாமல் அதுவாகவே இருத்தல். அங்கே நிர்பீஜம் ஆயிடுது, எந்த வாசனாதிகளும் கிடையாது. மனம் அழிந்து போய்விடுகிறது, திரும்பி எழும்பாது. அதுதான் இதோட விசேஷம். இப்போ மனம் நிர்பீஜம் ஆகலைன்னா திரும்பி எழும்பு, திரும்பி எல்லா சேட்டையும் பண்ணும். எங்க மனமானது நாசமாகிறதோ, வாசனாதிகள்லாம் க்ஷீணமாகிறதோ, க்ஷயமாகிறதோ, அங்கே மீண்டும் மனம் தலை தூக்காது, நான் என்று தலை தூக்கி எழாது. அப்போ அவன் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் நழுவி விழாத ஒரு நிலையில போயிடறான். அவன் இனிமேல் நழுவியே விழ முடியாது, அந்த நிலைக்கு போயிடறான். ரொம்ப கிளியராக இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். சம்பிரஜாதன அதை நான் அறிகிறேன், நன்றாக அறிகிறேன். எதை முதல்ல ஸ்தூல விஷயங்கள் எல்லாம் நான் எதை தியானிக்கிறேனோ அது நன்றாக அறிகிறேன், சவிதர்க்க. அப்போ சூக்ஷ்ம விஷயங்கள்லாம் எதெல்லாம் நான் தியானம் பண்ணுறேனோ நன்றாக அறிகிறேன், சவிசார. இப்படி விஷயங்கள்லாம் அறியதை விட்டுட்டேன்னா இயற்கையாகவே நல்ல ஏன்னா சத்துவம் அதிகமாக இருந்தாலும் ஆனந்தத்தை உணர்கிறேன். அதுக்கப்புறம் அதுவே நானாக இருக்கிறேங்கிற ஞானம் தெளிவாக இருக்கு. இப்போ மற்ற லௌகிகமான வாசனைகள்லாம் அழிஞ்சு போனாலும் இந்த பிராக்டிஸ்னால, இந்த சாத்வீகமான இந்த அபியாசத்தினால உண்டான ஞானம் இருக்குமா, அந்த வாசனாதிகள் இருக்குமா, பீஜங்கள் இருக்குமா? அப்புறம் அதுவே நல்லா ஆழமாக பழக 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 என்ன ஆகிடும், அந்த பீஜமும் போய் அந்த வாசனாதிகளும் போய் நான் அறிகிறேன் உணர்கிறேன் ஞானமும் ஒடுங்கி முன்னீர் நதி போலும் ஓய்வேன்னு பகவான் சொல்வார். கடலில் கலந்த நதியானது எப்படி ஓய்ந்து போகிறதோ, ஆனால் கடலில் நதி கலந்துச்சு வச்சுக்கோங்களேன், நதிக்குன்னு தனியாக பேர் கிடையாது, தனியாக உருவம் கிடையாது. அப்புறம் அதை கடல் தான் சொல்லுவோம், நதின்னு சொல்ல மாட்டோம். என்னதோ அந்த மனமானது ஸ்வரூபமாகவே ஆயிடுறது, பிரம்மமாகவே ஆயிடுறது. அப்புறம் அது மீண்டு எழறது கிடையாது, அதான் அசம்பிரஜானம். மீண்டு எழாமல் அப்படியே அது ஒடுங்கி போயிடுது. ஸோ இப்போ அடுத்த செய்யுள்ள அடுத்த சூத்திரத்தில் அந்த அசம்பிரஜானத்தை பற்றி தான் பேசக்கூடாது. அதை படிப்போமா? 18வது சூத்திரம் பாருங்க, கரெக்டாக 18வது வருது பாருங்க. அசம்பிரஜானத்தை மாதிரி விராம பிரத்யய அபியாசபூர்வः சம்ஸ்கார சேஷः அன்யः விராம பிரத்யய அபியாசபூர்வः சம்ஸ்கார சேஷः அன்யः. விராமः அப்படின்னா விருத்தி உபரமஹா. விராமன்னு வந்துருக்கு இல்லையா? என்ன அர்த்தம்? விராமன்னா விருத்தி உபரமஹா, எல்லா எண்ணங்களும் ஒடுங்கிய ஒரு நிலை, அதான் விராமம். பிரத்யயனா அதற்கு காரணமாக இருக்கின்ற பிரயத்னம், முயற்சி. அப்படி அந்த முயற்சி பண்ண அதுக்கு அபியாசம் சொன்னோம் இல்லையா? அபியாச பூர்வக சம்ஸ்காரா சேஷா. ஸோ என்னாச்சு, அந்த முயற்சியில் ஈடுபட அந்த மனதை ஒடுக்கணும் ஈடுபட சம்பிரஜா சமாதிக்கு போயிடுறோம். ஆனால் அது ஒரு ஆழமான வாசனாதிகளை உண்டு பண்ணுது, ஒரு பதிவுகளை உண்டு பண்ணுது. எதா இருந்தாலும், இரும்பால் செஞ்ச விலங்கால இருந்தாலும், பொன்னால் செஞ்ச விலங்கால இருந்து விலங்கு தான். விலங்குனா அந்த என்ன சொல்லுவாங்க விலங்கு இங்கிலீஷில் கஃப், ஹேண்ட் கஃப். ஸோ இரும்பால் செஞ்சாலும் ஹேண்ட் கஃப் தான், இட்ஸ் பைண்டிங். கோல்டு பொன்னால் செஞ்சாலும் அழகாக போட்டு போமா, அதுவும் பைண்டிங் தான் இல்லையா? அதுபோல் எந்த சம்ஸ்காரமாக எந்த வாசனையாக இருந்தாலும் கடைசி பந்தம் தான். ஸோ இந்த அபியாசத்தினால ஒரு சம்ஸ்காரம் உண்டாகுது, அதுதான் சொல்றாரு. விராம பிரத்யய அபியாச பூர்வகா சம்ஸ்காரா சேஷா. அது இன்னும் தேங்கி இருக்கு எதுல? சம்பிரஜானத்தில். அந்நியானதும் மற்றதுல என்ன ஆயிடுதுன்னா அதுவும் இல்லாமல் போயிடுது. இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம சதாசிவ பிரம்மேந்திரர், தஸ்ய அபியாசா பௌன புண்ணியேன சம்பாதனம் தத்பூர்வஸ்தஜ்ஜன்யः சம்பிரஜ்ஞாதாதன்யः சம்ஸ்காரசேஷः பிரசாந்த சகல விருத்திகஸ்ய சித்தஸ்வரூபஸ்ய
துர்லக்ஷத்வாத் சம்ஸ்கார ரூபேன யஹா அவசிஷ்யத்தே சஹா சம்பிரஜாத இத்தியர்த்தா. என்ன சொல்கிறான்னு கேட்டால் கடைசி அந்த சம்ஸ்காரங்களும் ஒடுங்கிடுது. இப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டால் அவனை அறியணும் அறியணும் அப்படிங்கிற அந்த உணர்வும் அடங்கி எல்லாமே ஒடுங்கி கடைசியில் எல்லாம் ஓஞ்சு போன நிலை. அது அசம்பிரஜாத சமாதி. அங்கே எந்த விதமான விதை வடிவமான சம்ஸ்காரங்களும் கிடையாது, நிர்பீஜமாயிடுது. ஸோ அந்த நிலையை அடையிறது தான் இந்த யோக சாஸ்திரத்துடைய இலக்கு. சாமி இதெல்லாம் எங்களுக்கு சரி வரும்னு தோணல. நாங்கள் ஏதோ சாப்பிட்டு தூங்கிட்டு கொஞ்சம் சினிமா பார்த்து ஜாலியாக இருக்கான்னு பார்த்தோம். அப்போன்னா என்னன்னு கேட்டால் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரேஷயனம். திரும்ப திரும்ப இப்படி வந்துட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். யாராவது தீவிரமான ஒரு சாதகன் இல்லை 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 நான் இதை சாதிக்க போகிறேன்னு சொன்னால் அவனுக்கான வழிகாட்டுதல் இது. புரியுதா? இப்போது இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் யோகாபியாசம் நாம் நினைக்கிற போஸ்டர்ஸ் எங்கே வருதுன்னு கேட்டால் just to help you to sit in the proper posture, maybe for some sort of fitness and health. அதுக்கு மேலே பிராணாயாமம் அது கொஞ்சம் மனதை வசம் பண்ணுறதுக்கு உதவுது, ஷோராக உதவுது. அது நல்ல எனர்ஜி லெவல்ஸ் கொடுக்கும். அதுக்கும் மேலே சரி அதான் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, வழியுள்ளடக்க வழியை உள்ள நடக்க ஒடுங்கும் மனதை விடுக்கவே ஓர் வழி உந்தி வர. என்ன சொல்றார்? அந்த மனசு ஒடுங்கும் பிராணாயாமத்து மூலமா, அப்புறம் விடுக்கவே ஓர் வழி, அது தியானத்தில் நீ செலுத்தணுங்கிற. செலுத்தி அதில் நீ நிஷ்டனாகணும் அப்படின்னு சொல்ற. வெளிவிடயம் விட்டு விளங்கும் அருள் நேசா வழியடக்க நிற்கும் மனத்தால் உளமதனில் உன்னை தியானித்து யோகி ஒளி காணும் உன்னில் உயர்வுது மீதுன் அப்படி சொல்றார். உயர்வுறும் ஈதுன்னு சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டால் வெளிவிடயம் விட்டு அப்படின்னு முதல்ல சொல்றார். இப்போ இந்த யோகா இந்த அருணாச்சல பஞ்சரத்னம்ங்கிற 5 பாடலில் முதல் 2 பாடம் உண்மை பற்றின தத்துவ விளக்கம், 3வது பாடல் ஆத்ம விசாரத்தை பற்றி சொல்லிடுறாரு, 4வது பாடத்தில் ராஜயோகத்தை பற்றின ரகசியத்தை சொல்கிறார். இந்த பதஞ்சலி யோக யோக சூத்திரம் சொல்லியிருக்கோ அதை அப்படியே சொல்கிறார் ஒரே செய்யுள்ள. என்ன சொல்கிறாருன்னா, வெளிவிடயம் விட்டு. என்ன அர்த்தம்? இந்த உலகம் நமக்குள்ள சதாசர்வகம் உள்ளே போயிட்டுருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்டாப். உள்ளே இருந்தும் எண்ணங்களா நினைவுகளா வந்துட்டே இருக்கு இல்லையா, வெளிவிடயம் விட்டு. விளங்கும் அருள் நேசா, பகவான் எப்படி இருக்கார்? உள்ளத்திலே விளங்குறார். அவர் எப்படி அறியறது? வழி அடக்க நிற்கும் மனதா. வழின்னு சொன்னால் பிராணம். வழி அடக்க, இந்த கும்பக பயிற்சி இல்லையா, அடக்க நிற்கும் மனதா. இந்த வழி பிராணனை அடக்கணும்னா மனசு அடங்கிடும். வழி அடக்க நிற்கும் மனதால் உளமதனில் உன்னை தியானித்து, அந்த அடங்கின மனசுல உன்னை தியானிக்கணுங்கிற, அந்த பரம்பொருளை பற்றி தியானிக்கணுங்கிற. தியானிச்ச பிறகு யோகி ஒளி காணும். அந்த யோகி ஒளியை காண்கிறான்னு அர்த்தம், அந்த பரம்பொருளை உள்ளவாறு உள்ளத்திலே உணர்கிறான். அப்புறம் அவன் உயர்ந்த நிலை அடைகிறான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போது இது யோகா சித்தவிருத்தி நிரோதா. எல்லா சித்தவிருத்திகளையும் நம்ம ஒடுக்கணும். அப்போ என்ன செய்யணும்? எந்த விருத்தியாக இருந்தாலும் சரி அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம எந்த தியான பொருளை வச்சுருக்கோமோ அந்த பொருளையே மனசை வைக்கணும். அதுதான் அபியாசம். ஆனால் மனசு அப்படி நிற்காது, திரும்ப திரும்ப சிதறி ஓடும். எப்பொழுது தான் ஓடுகிறதோ திரும்ப திரும்ப கொண்டு நிற்க வச்சு பழகணும். இதுதான் அபியாசம். இதை வைராக்கியம்னு அர்த்தம். எந்த விதமான ஆசா பாசம் பற்றுக்கெல்லாம் இல்லாத மனதோடு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி பண்ண 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 பண்ண
மனசு ஓரளவுக்கு ஒடுங்க ஒடுங்க உள்ளத்திலே தெளிவும் ஆனந்தமும் உண்டாகும். அந்த தெளிவு தான் சம்பிரஜான்னு சொல்கிறார். ஆனந்தம் எல்லாம் உண்டாகும். அப்புறம் அந்த பரம்பரை உள்ளத்தில் இருக்காரே அதை பற்றின பிரஜை, அதை பற்றின ஒரு அறிவு உண்டாகும். அப்புறம் கடைசியில் அது எல்லாமே ஓஞ்சி போய் இயற்கையாகவே சகஜமாகவே நீங்கள் அதுவாகவே இருக்கும் தன்மை உண்டாகும். அப்புறம் மீண்டும் நீங்கள் இந்த சம்சார துக்கத்தில் விழுவதில்லை, உழல்வதில்லை. நான் பதத்தி தீன்னு சொல்கிறார். திரும்பி வந்து விழறது கிடையாது, உழல்றது கிடையாது. அது வரைக்கும் சாதனை பண்ண சொல்கிறார். எல்லா வாசனாதிகளும் க்ஷயமாற வரைக்கும் சாதனை பண்ண சொல்கிறார். மனம் நாசமாற வரைக்கும் சாதனை பண்ண சொல்கிறான். அதுக்கு எவ்வளோ காலம் சமி ஆகும்? அந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா யாராலும் சொல்ல முடியாது. உங்களுக்குள்ளே எவ்வளோ வாசனாதி இருக்குது, எவ்வளோ அஜ்ஞானம் யாருக்கு தெரியும்? அதனால் பகவானை நினச்சிண்டு நம்பி அவனை ஆசிரியித்து இந்த சாதனைகள் பழகிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு பத்திரம், யூ வில் நெவர் ரிக்ரெட். ஆல்வேஸ் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். கொஞ்சம் மனசை அடக்க முயற்சி பண்ணாலுமே அதோடைய ரிவார்ட்ஸ் ரொம்ப அற்புதமானது. இந்த அசம்பிரஜா சம்பிரஜானம் சமாதி கடைசி நிலை, நடுவில் ஏற்படுற நிறைய விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள். தெளிவு கிடைக்கும், மனசு அமைதி கிடைக்கும், எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க முடியும், இந்த உலகத்திலேயே நல்லா வாழ முடியும், சிறப்பாக செயல்பட முடியும். அது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியும், கெட்டிக்காரனாக இருக்க முடியும். ஸோ அப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்புறம் இது சொன்ன பிறகு அசம்பிரஜாசமாக சொன்ன பிறகு ஒரு வார்னிங் ஒன்று கொடுக்குறாரு. இதுதான் சயின்ஸ், எல்லாத்த பற்றியும் பேசுவார். இப்படி இந்த மாதிரி சம்பிரஜா அசம்பிரஜாத சமாதி பழகிறாங்க இல்லையா, அவங்களே ரெண்டு வகையாக இருக்காங்க. ஒன்று வந்து பவ பிரத்யா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையான சேர்ந்தவங்க, இன்னொன்று உபாய பிரத்யான்னு சொல்லக்கூடியவங்க, அந்த வகையை சேர்ந்தவங்கன்னு சொல்ல போகிறார். என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், பவ அப்படின்னு சொன்னால் திரும்பி முளைத்தல், திரும்பி வருதல்னு அர்த்தம். அப்போனா சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, விதேகான்னு சொல்கிறார். இந்த தேகத்தை விடும் பொழுது அவங்க இன்னும் ஆசாபாசம் இருக்கும், இன்னும் அடைய வேண்டிய லட்சியங்கள் நிறையா இருக்கும். அவங்க யோகிகளாக கூட இருந்திருப்பாங்க, நல்லா மனசெல்லாம் ஒடுக்கி சாதனை பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் சொல்ல அந்த ஆசைகளுக்கு தான் அளவே கிடையாது. ஏதாவது ஆசைகள் இருக்கும், ஏதாவது ஒரு வகையான ஒரு லட்சியம், இதை செஞ்சிடணும் அதை செஞ்சிடணும் ஏதாவது இருக்கும். அப்படிப்பட்டவங்க யோகிகளாக இருந்தால் கூட விதேகா இந்த உடலை விட்ட பிறகு அவங்க செஞ்ச இந்த யோகத்தோடைய ஒரு அனுகிரகத்தினால மேலோகத்தில் சில காலங்களில் அனுபவிச்சா கூட அவங்க திரும்பி வர வேண்டியிருக்கும். ஆனால் பவ பிரத்யாகனா திரும்பி வருது, பவகான வரது, பவம்னா திரும்பி திரும்பி பிறக்கிறது. ரெண்டாவது இது ரொம்ப முக்கியம், அந்த பவ பிரத்யத்திலேயே பிரகிருதி லயானான்னு சொல்றார், பிரகிருதி லயம்னு சொல்றார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த மனமானது உள்ளத்தில் இருக்கிற அந்த பரம்பொருள்ன்ற அந்த புருஷ தத்துவத்தில் ஒடுங்காம ஒரு அவிவேகத்தினால ஏதோ ஒரு காரணத்தினால பிரகிருதியில் லயமாகிறதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்படி லயமானாலும் அவங்க எந்த விதமான ஒரு உணர்வு ஒரு செயல்பாடு இல்லாமல் அப்படியே இருப்பாங்களாம், சமாதியிலே இருப்பாங்களாம். ஆனால் அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த விதை வடிவான வாசனைகள் அழியாதது. இப்போ தூங்கும் போது கூட மனசு சும்மா தான் இருக்குது, உடங்கி தான் இருக்குது. ஆனால் என்ன ஏன் பிரயோஜனம் இல்லை, திரும்பி எந்திருந்தால் அதே வாசனைகள் எழுந்திருக்கிறோம். ஸோ இந்த லய பிரத்யம் என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த பிரத்ய இது அந்த பிரகிருதிங்கிறத லயமானவங்க, பிரகிருதி லயகா என்ன ஆகும்னு கேட்டால், அவங்க வந்து சமாதி அடைஞ்ச மாதிரி இருந்தாலும் அந்த அது வந்து தான் சொல்கிறாங்க, இந்த புருஷனில் வந்து ஒன்றது பிரகிருதியில் ஒன்றதுங்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலான டீப்பான விஷயங்கள். மனசு பிரகிருதியில் ஒன்றிடுச்சுன்னா அது ஜட சம்பந்தமான சமாதிங்கிறாங்க. ஜட சமாதின்னு பகவான் சொல்கிறார் ரமண மகர்ஷி. ஸோ அப்படிப்பட்டவங்க கூட சமாதியில் போயிடுறாங்க, ஆனால் திருப்பி வர வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த வாசனாதிகள் நாசம் அடையலை. ஸோ இதை பற்றி சொல்ல போகிற அடுத்த செய்யுள்ள என்ன சொல்ல வார்னிங் என்ன அப்படின்னு கேட்டால், இதை பழகிறவங்களே ரெண்டு விதமானவர்கள் இருக்காங்க.
முதல் விதமானவர்களை முதல் விதமான பாதையை நம்ம எடுக்கக்கூடாதுங்கிறது. உபாய பிரத்யேகம் சொல்ல ரெண்டாவது பாதை தான் எடுக்கணுங்கிறது. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை காமிக்க போகிறார். சரியா? அதுதான் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது தவறான முறையில் பழகி திரும்ப திரும்ப பிறந்து வராங்கன்னு ஒரு சாரார் இருக்காங்க. சரியான முறையில் பழகி சரியான இலக்கை அடைஞ்சு திரும்பி வருவதில்லை, மோட்சத்தை அடைபவர்கள். இப்படி ரெண்டு பேரை இதிலேயே வித்தியாசப்படுத்தி காமிக்கிறார். ஸோ இதை படிப்போம் நம்ம 19வது சூத்திரத்தை. பவ பிரத்யஹா விதேக பிரகிருதி லயானாம். இந்த பவ பிரத்யேகம் என்னன்னு கேட்டால் திரும்பி வருதுங்கிற ஒரு கேட்டகரியை சேர்ந்தவங்க என்ன ஆகும்? விதேகா, விதேகம் தேகத்திலேருந்து போயிட்டாங்க, அது தேகத்தை விட்டுட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஆசா பாசங்கள் இருக்கு, இன்னும் எதையோ சாதிக்கணும்னு இருக்கு. நான் திரும்பி வந்து இன்னும் இதெல்லாம் செய்ய போகிறேன், அதெல்லாம் செய்ய போகிறேன், ஏதோ ஆசைகள் இருக்கு. அப்படிப்பட்டவங்க ரொம்ப யோகிகளாக இருந்தால் கூட, அந்த மாதிரி சம்பிரக்யா சமாதியெல்லாம் அடைஞ்சால் கூட அந்த விதை வடிவத்தில் அந்த ஆசைகள் இருக்குது, அந்த சம்ஸ்காரங்களுக்கு தான் திரும்பி வருவாங்க அவங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க ரொம்ப பெரிய யோகிகள், ஆனால் அந்த சித்து விளையாட்டில் ரொம்ப ஆசை, எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ், அதை வச்சு இந்த உலகத்தையே நான் ஒரு கைவசம் வச்சு ஒரு ஆட்டை கலக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டால் அவங்க இன்னும் அஜ்ஞானத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க இன்னும் பிரகிருதியில் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த சித்து விளையாட்டு எல்லாமே மனசு சம்பந்தமானது தான். புரிஞ்சுதா அவங்களுக்கு? அதுலேயே தான் இருக்காங்க இன்னும். அவங்க சித்து விளையாட்டுலாம் பண்ணாலும் அவங்க கடவுள்னு நினைப்போம், அப்பா எப்படியெல்லாம் என்னமாலாம் செய்கிறாருன்னு. ஆனால் அவங்க பிரகிருதியில் தான் இன்னும் இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் மீளல, இந்த அஜ்ஞானத்தில் மீளல. அவங்களுக்கு இன்னும் உலகம் ஒன்று இருக்குது, தான் தனியாக இருக்கும், உலகத்தில் மாயாஜால வித்த காமிக்கணும், எல்லோரும் நம்மளை வணங்குறாங்க, கணம் பண்ணுறாங்கங்கிற அகங்காரம் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்களும் திருப்பி இங்கே வரதான் வேணும். அதனால் இதெல்லாம் தடைகளாகவும் வரும். ஒரு முறை ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு விஷன் தோணுச்சு. என்ன விஷயம் கேட்டால், இந்த சித்திகள் சொன்னாங்க இல்லையா, எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ், அதை பற்றி ஒரு ஞாபகம் வரும்போது என்ன விஷயம் தோணுச்சான், ஒருத்த மலம் கழிக்கிற மாதிரி தோணுச்சான். அந்த அளவுக்கு அது ரொம்ப விட்டுவிட வேண்டிய விஷயம். மலத்தை போல வெறுத்து ஒதுக்கணும். சித்திகளை சொல்கிறார், ஒரு முமுக்ஷு மோட்சத்தை நாடுபவன் சித்திகளை நாடினான்னா அவன் நாசமாக போயிடுவான், வழிதவறி போயிடுவான். ஆனால் சித்திகள் உண்டாகலாம், மனசை ஒடுக்க சித்திகள் உண்டாகும். ஆனால் அதுலேயே தொலைஞ்சு போயிட்டான்னா அவன் பவப்பிரத்தியா திருப்பி இங்கே உழண்டு கொண்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி பிரகிருதி லயானான்னு என்ன அர்த்தம்? இந்த பிரகிருதின்னு சொல்கிறாங்க, அதாவது இந்த பிரகிருதி புருஷன் ரெண்டு சொல்கிறாங்க இல்லையா. புருஷனா சேத்தனமான வஸ்து ஸ்வரூபம். பிரகிருதின்னு சொன்னால் ஜட சம்பந்தமான வஸ்து. ஏதோ ஒரு காரணத்தினால சரியான ஒரு வழிநடத்தல் இல்லாமல் அவனுடைய மனமானது அந்த ஜட சம்பந்தமான அந்த பிரகிருதியில் லயமாயிடுச்சுன்னா அவன் திரும்பி வர வேண்டியிருக்கும். ஏன்னா அவனுடைய சம்ஸ்காரங்கள் அழியாது. ஏன் அழியாதுன்னு கேட்டால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ததீயம் சித்தம் விவேக கியாதி அபாவாத், சரியான விவேகம் இல்லாததுனால, புருஷனை பற்றின சரியான விவேகம் இல்லாததுனால, அபாவாத் சுப்த சித்தவத் லீனம் அப்படி உத்தாய சம்சாரே பததி இதி பாவஹா. தூங்குற மாதிரி தான் அது, முன்னேறம் தூங்குற மாதிரி. தூங்கி முடிச்சா திருப்பி சம்ஸ்காரங்கள்லாம் வந்துடும் இல்லையா, அதை மாதிரி அவனுக்கு திருப்பி சம்ஸ்காரங்கள்லாம் உதயமாகி அவனுக்கு சம்சாரத்திலேயே தான் விழுந்து கிடப்பான். பத்தீத்தின்னா அதுலேயே கீழே கிடப்பான். ஸோ அதனால கடைசியில் நீங்கள் மோட்சத்தை அடையணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், ஆசையருவின் ஈசனோட ஆயினும் ஆசையருவின். இதுதான் நம்மளுடைய ரிஷிகள் முனிவர்கள்லாம் சொல்லிட்டு வந்துருக்காங்க ஆரம்ப காலத்துலேருந்து. இல்லை எனக்கு முக்தியும் வேணும், இந்த உலகமும் வேணும், எல்லாம் வேணும், எனக்கு நிறைய ஆசை இருக்கு. சாரி, either you want this world or God, the ultimate Paramatma. No, I want both. எனக்கு மியூசிக் ஆசை, கூழுக்கும் ஆசை. கூழ் குடிக்கணும், ஆனால் மீசையில் பற்றக்கூடாதுன்னு. அப்படி கூழ் குடித்தா இன்னும் மீசையில் பட தான் போடும். மீசையும் ஜஸ்ட் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. கூழுக்கும் ஆசை, மியூசிக் ஆசைன்னு என்ன செய்ய முடியும்? அப்போது
நீங்கள் அந்த பரமாம் பதத்தை அடையணும்னு சொன்னால் அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்களில் உள்ள பற்றுக்கள்லாம் நீங்களாக தான் அடைய முடியும். பற்று பொருளற்றார் பரந்த மனம் சாந்தி உற்றுவிடும் தானாகவே ஓய்ந்து. அந்த பற்றுப்பொருள் அற்று போச்சுன்னா மனசு தானாகவே ஓய்ந்துடுங்கிறார் பகவான். அப்படி பற்றுப்பொருள் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பிரயத்தனம் பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது. அதனால் பவப்பிரத்யங்கிற அந்த சமாச்சாரத்துக்குள்ளே போக வேண்டாம். இந்த பவனை திரும்பி வர்றது அது ஒன்று ஆசை பற்றுக்கள்னால நடக்கலாம், இல்லை சித்திகளை வேண்டவங்களுக்கு நடக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதோ காரணத்தில் ஜட சம்பந்தமான பிரகிருதியோடு லயமாயிட்டான்னு திரும்பி வருவாங்க. அதனால் குருநாதரோட துணை கொண்டு சரியான பாதையில் நடந்து சரியான இலக்கை அடையணும்னு சொல்லப்படுது. இது பவப்பிரத்யம். இன்னொரு கேட்டகரி என்னென்னா உபாய பிரத்யம். உபாயம் எனக்கு சரியான மீன்ஸ் உபாயம். ஸோ உபாய பிரத்யம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் சரியான மீன்ஸில் போய் சரியான இலக்கை அடைவோம். அவங்களோட லட்சணம் என்ன, அவங்க எப்படி தொழிற்படுவார்கள், எப்படி சமாதி பழகுவார்கள்ன்றது அடுத்த சூத்திரத்தை சொல்கிறேன். இப்போ முதல் சூத்திரத்தில் 19வது சூத்திரத்தில் அதாவது வழி தவறி போகிறவர்கள் எப்படி போயிடுவாங்க, இதில் சரியான பாதையில் சரியான உபாயத்தோடு போகிறவங்க எப்படி போவாங்க அப்படிங்கிறது நல்லா பிரித்து காமிக்கிறார். இப்போ 20வது சூத்திரம் ஸ்ரத்தா வீர்ய ஸ்மிருதி சமாதி பிரஜாபூர்வக இதரேஷாம் ஸ்ரத்தா வீர்ய ஸ்மிருதி சமாதி பிரஜாபூர்வக இதரேஷாம். இப்படிப்பட்ட உபாயம்னா சரியான மீன்ஸ், சரியான உபாயத்தை கொண்டு நல்ல வழியில் நடந்து இலக்கை அடையக்கூடியவர். அவங்க எப்படி இந்த ப்ராக்டிசஸ் எப்படி பண்ணுவாங்க, ஸ்ரத்தா சிரத்தையுடன். என்ன மாதிரி சிரத்தை அவங்ககிட்ட இருக்குன்னு கேட்டால் மம அயம் யோக ஏவ பரபுருஷார்த்த சாதனம் இது பிரத்யா ஸ்ரத்தா. எனக்கு இந்த யோகம் பழகிறது தான் அத்தியந்த ஸ்ரேயஸாகும், அதனால நன்றாக பழகப் போகிறேன் அப்படிங்கிற ஸ்ரத்தா. என்ன அழகாக சொல்லியிருக்காங்க. அயம் யோகையேவ பரபுருஷார்த்த சாதனம். அந்த பரபுருஷார்த்த அடையறதுக்கான சாதனம் இந்த யோகம்தான். ஆகவே இதனால் உறுதியாக பழகப் போகின்றேன், இடைவிடாமல் பழகப் போகின்றேன். அது ஸ்ரத்தையம். இந்த ஸ்ரத்தை எப்படி வரும்னு கேட்டால் இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு அர்த்தம், நல்ல நூல்களை படிக்க படிக்க இந்த ஸ்ரத்தை உறுதியாகும். எப்படி அப்படின்னு கேட்டால் பகவத்கீதை சொல்லியிருக்கு, தபஸ்விபியோ அதிகோ யோகி ஞானிபியோ அப்படி மதோதிகா. தபஸ்விகளை விட உயர்ந்தவர்கள் யோகி, ஞானிகளோட உயர்ந்தவர்கள் யோகின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கார். அது மாத்திரம் இல்லை, கர்மிபியஷ்ட அதிகோ யோகி, கர்மத்தில் ஈடுபடுறவங்க யோகிகள் ரொம்ப பெட்டர். தஸ்மாத் யோகி பவ அர்ஜுன இதி. ஸோ கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கார் கீதையில், தபஸ்விகளை விட ஞானிகளை விட இந்த யோகிகள் உயர்ந்தவர்கள். ஈவன் கர்மத்தை செய்கிறவங்க, கர்மத்தை யோகமாக செய்கிறவங்களை விட, அதனால் யோகியாகவே ஆவாயின்னு சொல்லியிருக்காரு. யோகி பவ அர்ஜுன, தஸ்மாத் யோகி பவ அர்ஜுன சொல்லியிருக்காரு இல்லையா. இந்த மாதிரியான நூல்களை படிக்கிறதுனால அவனுக்கு அப்படி ஒரு ஸ்ரத்தை இருக்கு. ஓ, இதுதான் யோகம், இதை பழகினா நம்ம பரபுருஷார்த்தை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு உறுதி வருது. அப்புறம் என்ன ஆகுது, வீரியம். வீரியம்னு அர்த்தம் உற்சாகம் பவதி, பெரிய உற்சாகம் வருது. என்ன மாதிரி உற்சாகம் வருது, சர்வார்த்தா யோகம் சம்பாதயிஷ்யாமி, எல்லாவற்றையும் சாதித்து கொடுக்கக்கூடிய இந்த யோகத்தை நான் பழகப் போகின்றேன், இதை கை கொள்ளப் போகின்றேன் அப்படின்னு ஒரு உற்சாகத்தோடு கை கொள்வான். ஸோ இந்த நல்ல பாதையில் போகிறோம் எப்படி இருக்கான், முதல்ல அவனுக்கு ஸ்ரத்தை இருக்கு, இதுதான் அல்டிமேட் பாத். அது மாத்திரம் இல்லை, இது எனக்கு கட்டாயம் கடைசி இலக்கை அடைய கொடுத்துடும் சொல்லிட்டு உற்சாகத்தோடு அவன் தொழில் போடுறான். அப்புறம் ஸ்ரத்தா வீரியம்னா உற்சாகம். ஸ்மிருதின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், ஹி ஆல்வேஸ் ரிமெம்பர்ஸ் எதை குருநாதர் சொன்ன எல்லாத்தையும். இந்த அஷ்டாங்க யோகம்னா இது 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 இப்படி 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 பழகணும்,
ஆசன பிராணாயாம பிரத்யாகாரா அப்படின்னா பிரத்யாகாரம் என்ன, அப்புறம் தியான தாரண தியான சமாதி என்னங்கிறத ஸ்மிருதி அவனுக்கு ஞாபகம் இருக்கும். எல்லாம் நமக்கு என்னென்னா இப்போ கேட்குறோம், நாளைக்கே மறந்து போயிடும். அதனால தான் ஐயா சொன்னார் என்கிட்ட, சுவாமிஜி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி ஒரு மாதிரி சம்மரிஸ் கொடுத்து அப்புறம் ஆரம்பிங்க 2வது அந்த செஷன் சொன்னார். ஏன்னா ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப நேரம் ரொம்ப நாள் இல்லையா, எல்லாம் சுத்தமாக மறந்து போயிடும். பதஞ்சலி யோக சூத்திரம் சுவாமி சொல்கிறாருன்னு மட்டும் ஞாபகம் இருக்குமா. அந்த 5 வகையான விருத்தி என்னன்னு கேட்டால் எல்லாரும் கொஞ்சம் பேர் மொழிப்பாங்க, ஒரு சில பேர் சொல்லுவாங்களா இருக்கும். ஸோ நம்ம மறந்து போயிடும். ஆனால் ஒரு நல்ல ஸ்ரத்தா உடையவன், உற்சாகம் உடையவன், குருநாதர் சொல்லிக் கொடுக்குறத நல்லா கேட்டு மனசில் பதித்து கொண்டு மறக்காமல் அதன்படி ஒழுகும். அவர் எதெல்லாம் செய்யக்கூடும் எதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அதெல்லாம் அதுபடி செய்வாங்க. அப்படி சமாதி பழகிறவனுக்கு என்ன ஆகும், பிரஜாபூர்வக, இங்கே ரிதம்பர பிரஜான்னு சொல்கிறார், ரிதம்பரா பிரஜான்னு சொல்கிறார். உண்மையான அந்த ஞானம் உண்டாகும் இதயத்தில், ரிதம்பரா அந்த பூரணமான ஞானம் அது உண்டாகும். இதரேஷான்னா அவர்கள் தான் மற்றவர்கள். யார், உபாய பிரத்யை கையாள்வர். உணர்ந்தோம், சரியான உபாயத்தை கொண்டு சரியான வழியிலே நடந்து இலக்கை அடையக்கூடியவர். அவங்க எப்படி இருப்பாங்க பார்த்தா, அவங்களுக்கு சித்திகள் மேலாம் கிடையாது, அவங்களுக்கு இந்த உலகத்தில் போக விஷயங்கள்லாம் இச்சை கிடையாது. அந்த பவ பிரத்யத்தில் போனவங்க என்ன செய்வாங்கன்னா யோகம் பழகுவாங்க. எதுக்கு தெரியுமா, நான் இந்திரலோகத்துக்கு போய் இந்திர பதவி அடையணும், பிரம்ம பதவி அடையணும். அவங்களுக்கு பதவி மேலே போகும். அது மாதிரி பெரிய சித்திகள் பவர்ஸ் அது மேலே போகும். ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு பகவானை உணர்ந்து அவனோடய ஒன்றாக இருக்கணுங்கிறது தான் ஒரே இச்சை. அப்படிப்பட்டவங்க ஸ்ரத்தாவான இருப்பாங்க. உற்சாகம், வீரியமும் உற்சாகம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. உற்சாகம் ரொம்ப முக்கியம் சாதனையில். இல்லாட்டி சலிப்பு சோர்வு வந்துடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசு வரும். எப்பயும் உற்சாகம் வேணும். உற்சாகம் எப்போ வருது தெரியுமா உங்களுக்கு, ஓரளவு பழகி அதில் ஒரு பிரயோஜனம் அடையாடைய உற்சாகம் வரும். இப்போ ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் பிரயோஜனம் பார்க்கலன்னா உற்சாகம் வராது. ஸோ அதனால் நல்லா பழக பிரயோஜனமாக ஏதாவது ஒரு தெளிவு, ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும், தெரியும் நமக்கு. அப்போ இன்னும் உற்சாகம் அதிகமாகும். அப்போது உற்சாகத்தோட ஸ்மிருதினா குருநாதர் சொன்னது நல்ல மனசில் இருத்தி ஞாபகம் வச்சு அதுபடி ஒழுகி அவன் சமாதி அபியாசம் பயின்றான்னா என்னாகும், அவனுக்கு பிரஜாபூர்வக அப்படின்னு அர்த்தம். ரிதம்பர பிரஜான்னு சொல்லக்கூடிய அந்த பூரணமான அந்த தூய ஞான உணர்வு ஏற்படும். அதான் அவனுக்கு இலக்காக அவன் அடைவான். அவங்க தான் இதரேஷான மற்றவர்கள், அப்புறம் உபாய பிரத்யம் கொண்டவர்கள். இவ்வளோ சொன்னாலும் திரும்பி என்ன சொல்கிறாங்க, அடுத்தடுத்த 2 சூத்திரத்தில் யார் ரொம்ப சீக்கிரமாக அடைவாங்க இந்த சம்பிரஜாத அசம்பிரஜா சமாதி, யார் விரைவாக அடையக்கூடும் அப்படின்னு கேள்வி கேட்டா, யாருக்கு அதி தீவிரமான வைராக்கியம் இருக்கோ அவர்கள் தான் சீக்கிரமாக அடைவார்கள் சொல்றார். இந்த அதிதீவிரமான வைராக்கியத்திலேயே மந்தமானவர்கள், நடுத்தரமானவர்கள், உயர்வானவர்கள் இருக்காங்க. ஸோ அதிதீவிரமான அந்த சாதகர்கள்லேயே உத்தமமானவர்கள் இருக்காங்களே, அவங்க ரொம்ப சீக்கிரமே அடைஞ்சிருவாங்க. ஆனால் வைராக்கியம் கம்மியாக இருக்க இந்த என்ன சொல்லுவாங்க, வாழைமட்டம், கற்பூர புத்திமாங்க வாழைமட்டம் தெரியுமா உங்களுக்கு? வாழைமட்டம்னா எவ்வளோதான் இது நெருப்பு பார்த்தா அப்படியே தெரியாது, கற்பூரம் டக்குன்னு பிடிச்சிக்கும். ஸோ வைராகியம் இல்லைன்னா எவ்வளோதான் குருநாதர் சொன்னாலும் நம்ம என்னதான் கேட்டாலும் ஏதோ செய்வோம், செய்ய மாட்டோம்னு சொல்லலை, ஏதோ 2 நாளைக்கு செய்வோம், அப்புறம் அப்படியே விட்டுருவோம், அப்படியே போயிட்டுருவோம். வைராகியம் நிறைய இருந்துச்சுன்னா ரொம்ப கண்ணும் கருத்துமா எப்படியாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு. இதுதான் பெரிய பெரிய மகான்கள் சித்த புருஷர்கள் நமக்குள்ள வித்தியாசம். அவங்க எப்படியோ பிறவிலேயே அப்படி பிறந்துடுறாங்க, ஒரு வீரியம் மிக்கவர்களா இது சாதிச்சு அடைஞ்சே தீரணுங்கிற மாதிரி ஒரே கொள்கையோடு பிறந்துடுறாங்க. நமக்கு எல்லா கொள்கையும் இருக்குது, அதோடு சேர்த்து இதையும் கொஞ்சம் சைடு பிஸ்னஸாக வச்சுப்போம். யூ வாண்ட் இஸ் அ சைடு பிஸ்னஸ், அவ்வளோதான் அதோடைய வீரியமும். அனன்யாஸ்சிந்தயந்தோமாம் ஏ ஜனா பர்யுபாசத்தை, வேறு எந்த சிந்தனையும் இல்லாமங்கிற அனன்யாஸ்சிந்தயந்தோமாம் ஏ ஜனா பர்யுபாசத்தை.
ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கணுமாங்க. தமிழில் ஒரு பழமொழி. கூத்தாடுவாங்க தெரியுமா? கூத்துலாம் இந்த இந்த கரகாட்டம் அதெல்லாம் கூட இருக்குல்ல, எல்லாமே ஒரு வகையான ஒரு கிராமத்து கூத்து தானே. இல்லை கரகம்லாம் தலையில் வச்சா அது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? பேலன்ஸ் எவ்வளோ வேணும். ஆனால் பார்த்தா அவங்க மியூசிக் ஏற்றமா டான்ஸ்லாம் ஆடுவாங்க. ஆனால் அவங்களோட கவனம் எப்போ அந்த கரகத்தில் இருக்கும். கீழே விழுந்துருக்கூட விழுந்தால் அது ரொம்ப கேவலமாக. சில பேர் தெரியாத நூல்லாம் கட்டியிருப்பாங்க. அப்படிலாம் கட்டி ஆடுறது கிடையாது கரகம். எந்த நூல்லாம் கட்டிக்க மாட்டாங்க. உண்மையிலே கரகத்தல்ல வச்சு ஆடுவாங்க. 2-3 மேலே வச்சு ஆடுவாங்க. ஆரிய கூத்தாடும் காரியத்தில் கண்ணாடி என்ன அர்த்தம் கேட்டால், எப்போ அவங்களோட ஒரு கவனம் எங்கே இருக்கணும், அந்த அது மாதிரி ட்ரெயின் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த உலகத்தில் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் உங்களுடைய கவனம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த யோகத்தில் எப்படி சிறக்கிறது, எப்படி இந்த விஷயத்தில் நம்ம இன்னும் உயர்வடைகிறதுங்கிற மாதிரி இருந்தால் அவன் சாதகம், அவன் யோகி. அப்படி இல்லை அப்படின்னா அவன் போகி. போகின்னா யாரு? நல்லா சாப்பிட்டு தூங்கி இப்போ பாரு சினிமா பார்த்துட்டு அப்படி பொழுது கழிக்கணும் தானே அவன் போகி. அவனுக்கு திடீர்னு ஒரு நாள் உற்சாகம். என்ன செய்வான்? இன்டிகிரல் யோகா இன்ஸ்டியூட்டுக்கு வருவான். எனக்கு உடனே யோகம் சொல்லி கொடுங்க. நான் உடனே என்னாச்சுடா அவனுக்கு? இல்லை இந்த பக்கத்து வீட்டு பையன் இன்னமும் செய்கிறான், தலைகள்லாம் நிற்கிறான், நானும் ஏதாவது செஞ்சாகணும். அவனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் ஒரு 4-5 நாள் தான் இருக்கும். அப்புறம் அவனுக்கு அப்படியே வடிஞ்சிடும் அந்த உற்சாகம் தான். ஏன்னா அவனுக்கு காரணம் வந்து சரியான காரணம் கிடையாது எங்கிட்ட வந்ததுக்கு. அவனுக்கு ஏதோ ஒரு பியர் ப்ரெஷர். பக்கத்து வீட்டு பையன் தலைகள் நிற்கிறான், நான் மட்டும் நேரம் நிற்கணும், எப்படி நானும் தலைகள் நிற்கணும், அவ்வளோதான். சில பேர் சொல்லுவாங்க, சுவாமிஜி எனக்கு மெடிடேஷன், ப்ளீஸ் டீச் மீ மெடிடேஷன். எதுக்குடான்னு கேட்டால் எதுக்குன்னே தெரியாது. எவ்ரிபடி இஸ் லேர்னிங் மெடிடேஷன். இட்ஸ் அ ஃபேட், இட்ஸ் அ ஃபேஷன். நான் கொஞ்சம் தியானமாக நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி தியானம் பண்ண அது கிடையாது. தியானம் எதுக்காக பண்ணுறோம், என்னத்துக்காக பண்ணுறோம், எதை சாதிக்கணும், அது மாதிரி இது மாதிரி அடிப்படையாக எல்லாம் தெரிஞ்ச பிறகு ஒரு விஷயத்தில் எண்ணி துணிக தருமம். துணிந்தவன் எண்ணுவோம் என்பது விழிப்பு. முதல்ல எல்லாத்தையும் நல்லா அறிஞ்சுக்கணும் கிளியராக. அதுக்கப்புறம் அதை நம்ம இறங்கணும் இல்லையா? இறங்கி முழு மூச்சோட வீரியத்தோடு செஞ்சோம்னா ஷுவராக சக்ஸஸ் இஸ் ஷுவர் ஃபார் த சின்சியர். ஸோ வி வில் ஸ்டாப் ஹியர். 20வது சூத்திரத்தோடு வில் ஸ்டாப். நாளைக்கு மீதியை படிப்போம். இன்னொரு நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு சுவாமி. ரொம்ப கஷ்டம் போல தெரியுது, சம்பிரக்கியம் அசம்பிரக்கியம் இந்த மாதிரி. ஐ திங்க் இட் இஸ் நாட் ஃபார் மீன்னு சொன்னால் டோன்ட் க்ரை, அழ வேண்டாம். இன்னொரு பாதை இருக்குது, இன்னொரு வழி இருக்குது. ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு அர்த்தம். இறைவனை நம்பி ஆசிரித்து அவனை வணங்கி வந்தாலும் சித்த விருத்தி நிரோதம் சாத்தியம்னு சொல்கிறார். அவ்வளோ ஆறுதலாக இருக்குன்னு. ஆனால் இறைவனை ஆசிரித்து வணங்கி வருவதற்கு என்ன அர்த்தங்கிறத நம்ம பார்த்தோம்னா அதை விட கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஹவு கம்பேஷனேட் பாருங்க. நம்மளை பற்றி நல்லா தெரியும் அவருக்கு. அதாவது கலியுகத்தில் வர்றவங்களுக்கு உட்காரவே முடியாது. ஃபஸ்ட்டு உட்கார்ந்தா எந்திருக்க முடியாது. ஒரு க்ரேன் வேணும் தூக்கிட்டு வர்றதுக்கு. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருப்பாங்க எல்லோரும், பூதமாக. ஸோ அதனால் அவருக்கு தெரியறதுனால இன்னொன்று கொடுத்த சிம்பிளாக ஈஸ்வர பிரணிதானாத்வா. அதை நாளைக்கு பார்க்க ஈஸ்வரன் யாருன்னு சொல்ல போகிறார், அவனை வணங்குறதுனா என்னன்னு சொல்ல போகிறார், அவனை வணங்குறதுனால எப்படி சித்த விருத்தி நிரோதமாக சொல்ல போகிறார், மனம் எப்படி ஒடுங்குன்னு சொல்ல போகிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆக்சுவலாக. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா நாளைக்கு நீங்கள் வரணும் இல்லையா? இது ரொம்ப கஷ்டம், ஓடி போயிட்டு என்னது இல்லை உண்மையிலேயே சார். நாளைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஈஸ்வர பிரணிதானாத்வாவை பற்றி பேசுகிறேன். சரியா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமேவாவசிஷ்யதே.